கடவுள் மதம் அப்படிங்கிற தலைப்புல 2ஆம் நாள் அமர்வுல இந்த உரைய தொடர்றோம். ஆ போன தடவ உள்ள உரை அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பொதுவான உரை தான் குடுத்திருந்தேன். ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் மாரி. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பி நம்ம என்ன அதற்கு பதில் சொல்லியிருந்தோம்னா, கிட்டத்தட்ட இங்க இருக்கிற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இது போன்ற உரைகளை அ கேட்க வேண்டுமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, ஆமாம், அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம ஒரு பதில் சொல்லியிருந்தோம். ஏன்னு கேட்டா, சில நீண்ட விவரணைகளோடு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது, அந்த விஷயத்தின் மீதான நம்முடைய உறுதிப்பாட்டை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதோட, ஏன் அந்த விஷயத்துல நம்ம வேரூன்றி நிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆழமான, அகலமான புரிதல்களை நமக்குள் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் வந்து போன உரைய ஒட்டி கிட்டத்தட்ட அதுக்குள்ளாரையே தான் மறுபடி பயணப்பட போறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீண்ட அ விளக்கங்களோடு அதை நாம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம சொன்னோம், போன தடவையும் சொன்னோம். விலங்கிலிருந்து பரிணாமம் பெற்றவன் மனிதன் சொல்லி தான் நம்ம தொடங்கினோம். கிட்டத்தட்ட இந்த மனித இனம் அப்படிங்கிறது தோன்றி ஒரு 2,00,000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய மனித வகை. மனிதர்கள்லயே கூட பல வகைகள் இருந்திருக்கிறாங்க. அதாவது மனித இனம் தோன்றி ஒரு 2 பரிணாமம் பெற்று, அதாவது ஒரு குரங்குல இருந்து பல பல லட்சங்கள் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாற்றம் தொடங்கி இருக்கணும். இது ஏதோ நெறைய பேர் கேட்குறாங்கல்ல, டார்வின் தியரி படி வந்து மதவாதிகள் அப்படி கூட இன்னும் கேட்குறவங்க இருக்கிறாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் வந்து குரங்குல இருந்து வரல? அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு நடந்து கொண்டிருக்கிற பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான கால அளவு நம்ம வாழ்க்கைக்கு கிடையாது. அதுதான் உண்ம. இப்போதும் கூட அந்த மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா, அது எல்லாமே ரொம்ப மெதுவான ஒரு அளவுல தான் நடக்கும். ஏன்னு கேட்டா, நம்ம சொல்ற இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறதுக்கு பல பல லட்சம் ஆண்டுகள் வழியாகத்தான் அந்த மாற்றம் நடந்தேறி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கணக்கீட்டின்படி கிட்டத்தட்ட 2,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் தோன்றிவிட்டான். அதில் குறிப்பாக தோன்றிவிட்டார்கள். தோன்றிவிட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு ம இந்த மாரியான விஷயங்கள்ல ஒரு பெண்ணினுடைய பரிணாமம் தான் மிக முக்கியமானது அப்படின்னாலும் கூட, வழமை போல எங்க வாயில எல்லாம் கூட அந்த மாரி வருது. எனவே ஒரு 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றிவிட்டது. 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மொழி பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல வந்து நம்ம கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, அ குரல் மூலமாக சில விதமான குரல்களை எழுப்புவதன் மூலமாக, தங்கள் இனத்துக்குள் ஒருவருக்கொருவர் கருத்து அதாவது ஒரு விஷயத்த பரிமாறிக்கிறது. கருத்துன்னு சொல்ல முடியாதனால தகவல்ன்னு சொல்லிக்கிறலாம். அப்படி பரிமாறக்கூடிய திறன் வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கும் இருக்கு. இப்போ வந்து கிளிகள் கூட பேசுது இல்லையா? கிளிகளால பேச முடியும். நல்லாவே பேச முடியும் கேட்டுட்டு. ஆனா மற்ற தானா பேசாது. கேட்டுட்டு பேசும். ஆனா குரல் வழியாக தங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு பண்புங்கிறது மனித இனத்துக்கு மட்டுமே உரிய ஒரு பண்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம வந்து வெறும் சத்தத்த மொழின்னு சொல்லல. அதற்கு மாறாக அந்த பிற விலங்கினங்களிடமிருந்து மிக மிக மாறுபட்டு, ஒரு நீண்ட விவரணைகளை இன்னும் சொல்லப்போனா, ஒரு கதை சொல்லுகின்ற ஆற்றல் உள்ள ஒரு மொழியை, மனிதன் வந்து ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு மனிதர்கள் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ இப்ப உதாரணமா வந்து எவ்வளவு குரல் எழுப்பினாலும் இப்போ அம் ஒரு மாடோ அல்லது சிங்கமோ, ஒரு புலியோ ஒரு கதை சொல்ல முடியுமா அதுகளால அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. அதாவது ஒரு நீண்ட விவரணைகள் உள்ள ஒரு உரையாடலை அவர்களால் நிகழ்த்த முடியாது. ஆனா அப்படி நிகழ்த்த வல்லமை வாய்ந்த ஒரு மொழி அறிவை நாம் பெற்றோம். இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆ ஆனா அது நிகழ்ந்தே ஒரு 70,000 வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 70,000 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து மனிதனுடைய
மனிதன் வந்து என்ன பண்றான்? மனிதனுக்கு இருக்கிற மற்ற விலங்குகளுக்கும், மனிதர்களுக்கும் இருக்கிற சிந்தனை திறன்ல முக்கியமான ஒரு பகுதிய நம்ம சொல்லணும்னு சொன்னா, மற்ற விலங்கினங்களும் அவர்கள் பார்த்ததை புரிந்து கொள்கிறார்கள். இப்போ உதாரணமா வந்து தங்களோட வாழ்கின்ற பிற ஸ்பைசஸ் அல்லது பிற விலங்கினங்கள வந்து அவர்கள் வந்து அடையாளம் காண முடியுமானா முடியும். ஒரு சிங்கத்துக்கு வந்து இது மாடு அப்படின்னு தெரியும். இல்லையா? ஒரு சிங்கத்துக்கு வந்து இது வந்து ஒரு பறவைன்னு தெரியும். யானைன்னு தெரியும். அதேபோல ஒரு யானைக்கும் வந்து பிற விலங்கினங்கள வந்து அது அடையாளம் கண்டுக்கும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னு இன்னைக்கு சொல்லலாம். அல்லது இயலாமைன்னு நம்மளுடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது, ஆ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இருப்பதையும், இல்லாததையும் சேர்த்து ஒரு விஷயத்தை, அல்லது முற்றிலும் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்களால் கற்பனை பண்ண முடியுமா? விலங்குகளால் கற்பனை பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா கற்பனை பண்ண முடியாது. இதுல வந்து ஒரு படம் இருக்கு பாருங்க. இந்த படத்த வந்து ஒரு குகையில இருந்து ஜெர்மனியில உள்ள ஸ்டேட்டல் அப்படிங்கிற ஒரு குகையில இருந்து இந்த படத்த எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து யானை தந்தத்துல செதுக்கப்பட்ட ஒரு ஓவியமா ஒரு உருவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிற்பம்னு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த சிற்பம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அ ஒரு இதனுடைய காலம் எவ்வளவுன்னு மதிப்பிடுறாங்கன்னா, 32,000 வருஷத்துக்கு முன்னாடி. 32,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு மனித உடம்பும், ஒரு சிங்கத்தோட தலையையும் வந்து இது கொண்டிருக்கு. இந்த சிற்பம் வந்து கொண்டிருக்கு. அதாவது இதுல என்னன்னு சொன்னா, இதுதான் வந்து விலங்கிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்துகின்ற ஒரு முதல் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு சிங்கத்தால, அல்லது ஒரு புலியால, அல்லது ஒரு மானால, ஒரு சிங்கத்த நெனச்சு பார்க்க முடியும். ஒரு சிங்கம் இந்த இடத்துல வந்தா, அல்லது வராம இருந்தா கூட, அது வ வ ஒரு வருமோன்னு சிந்திக்க கூட அதால முடியுமா இருக்கும். ஆனால், சிங்கத்தோட தலையும், ஒரு மனித உடம்பும் கொண்ட ஒரு உருவத்தை நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய புராணங்கள்ல எல்லாம் இப்ப நரசிம்மாவதாரம் அப்படின்லாம் அந்த வந்தது. அதாவது பிரகலாதர் வந்து தூண பிளந்துக்கிட்டு வெளிய வந்துட்டான். வெளிய வரும்போது அவன் வந்து அவனுக்கு தலை வந்து சிங்கம் போல இருந்தது. அப்படின்லாம் பல்வேறு கதைகள் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு கூட இப்ப நம்ம இன்னும் 2 நாள்ல வந்து தீபாவளி கொண்டாட போறாங்க. இல்லையா? அப்படிப்பட்ட கதைகள், அதாவது இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகளுக்கு வந்து, இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து அதற்கு ஒரு இடம் இருக்கிறது இந்த சமுதாயத்துல, அப்படிங்கிறதோட அடையாளமாக தான் இந்த தீபாவளி எல்லாம் மனிதர்களால வந்து கொண்டாடப்படுது. நம்முடைய நாட்டில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த படத்த நான் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அ ஒரு மனித கற்பனையினுடைய ஒரு ஆற்றல் என்னன்னு கேட்டா, அவன் இருப்பதையும் நினைத்து பார்க்க முடியும். இல்லாத ஒன்றையும் நினைத்து பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி மனிதர்கள் கடவுளை தோற்றுவித்தார்கள் அல்லது கடவுளை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் நமக்கு கிடைக்குது. ஏன்னு கேட்டா வேறு மனிதனும் விலங்கினம் தான். அத நம்ம போன கூட்டத்திலேயே சொன்னோம். விலங்கினம் தான் மனிதன். இந்த மனிதன வந்து அந்த குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ புலிய கூட பூனையின் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி மனிதன் வந்து குரங்கு குடும்பம் தான். அதனுடைய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு வடிவம் தான் நம்ம எல்லாரும். அப்போ வேறு எந்த விலங்குக்கும் வந்து கடவுள் இல்ல, கோயில் இல்ல, மதம் இல்ல, பண்டிகைகள் இல்ல. ஆனா, இவை எல்லாவற்றையும் மனிதன் வந்து பெறுவதற்கு ஒரு ஆதி காரணமாக இருந்தது மனிதனுடைய இந்த கற்பனை. அவனால வந்து கற்பனை அப்படிங்கிறத இன்னொரு வடிவத்துல நீங்க சொன்னீங்கன்னா, பொய் சொல்ல தெரியும் மனிதனுக்கு. அப்படி கூட சொல்லிறலாம். பொய்யாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும். முழுமையாக பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு வசப்பட்டது. அதனுடைய வழியாக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள் அப்படிங்கிற உருவாக்கம். இதனுடைய கால அளவு பாருங்க 32,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இப்படி சிந்திக்க மனிதர்களால முடிஞ்சிருக்கு. ஒருவேளை விளையாட்டா கூட இது அவங்க செஞ்சிருக்கலாம். ஒரு வேடிக்கையாக செஞ்சிருக்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு வினோதமான சிந்தனையின் வழியாக கூட இப்படிப்பட்ட வேலைகள மனிதர்கள் செய்ய தொடங்கியிருக்கலாம். ஆனா, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு
கிமு 4ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்பு வரைக்கும் கூட, இங்க வந்து பல்வேறுபட்ட விசித்திரமான உருவங்கள் நிறைந்த கடவுள்கள தான் நாம வந்து வச்சிருந்தோம். நம்ம மனித சமூகம். அதாவது நம்முடைய ஆசிய சமூகங்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய சமூகங்கள எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும், பல வினோதமான உருவங்கள்ல வந்து நம்ம கடவுள வந்து கற்பனை செய்து வைத்திருந்தார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம அதுக்கு வேறு சில கேள்விகள நம்ம எழுப்புனோம்னா, கடவுள் வந்து எதற்காக தேவைப்பட்டார் மனிதனுக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வந்து போகணும். கடவுள்ங்கிறது வந்து எதுக்காக மனிதனுக்கு வந்து தேவைப்படுது? அப்படிங்கிற ஒரு விஷயம். அல்லது கடவுள்ங்கிறது எப்படி தோன்றுச்சு? ஒரு ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இந்த கேள்விய நம்ம வச்சுக்கலாம். ஒன்று மனித சமூகத்தினுடைய முதல்ல வந்து அறியாமை, அடுத்து பயம், அடுத்து நிச்சயமற்ற தன்மை. இதனுடைய விளைவாக பயம்லாம் நம்ம ஏற்கனவே போன கூட்டத்திலேயும் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு வந்து இயற்கை சக்திகள் எல்லாவற்றையும் பார்த்து பயம் இருந்தது. ஏன் வறட்சி வருதுன்னு தெரியல. ஏன் வந்து நல்லா நமக்கு உணவு கிடைக்குதுன்னும் தெரியல. எதனால கிடைக்காம போகுது அப்படின்னும் தெரியல. தொடர்ந்து மழை பெய்யுது, தொடர்ந்து வெயில் அடிக்குது. ஆனா இது இடி இடிக்குது. இது எதற்கான காரணத்தையும் அவர்கள் வந்து அறியாமல் இருக்கிறார்கள். நிமிர்ந்து பார்த்தா வானம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏன்னா விலங்குகளுக்கு இதை பற்றி சிந்தனை இல்லை. இது என்ன அப்படிங்கிற யோசனை அவர்களுக்கு இல்லை. ஆனா இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனிதனுக்கு இருந்த காரணத்தினால, அதற்கான ஒரு பதிலை அவர்கள் தேடுகிறார்கள். அந்த பதிலும் இவர்களுடைய தேவை. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா, அறியாமை மட்டுமல்ல. இவங்க அத வந்து தன் வசப்படுத்த நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யாரையாவது கேட்டா இதெல்லாம் கிடைச்சிராதா? உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு உலகத்திலேயே இருக்கிறதுல ரிக்வேதம் தான் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடியதுல. இந்தியாவுல சொல்லல நானு. உலக அளவிலேயே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது 1500 கிமு 1500 அல்லது 2000 அப்படின்னு அதனுடைய கால அளவ வந்து இவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில அவர்களுடைய அந்த ரிக்வேதத்த வந்து நம்ம பார்த்தோம்னா, கிரேக்கத்தில சில தொன்மையான சடங்குகள் பற்றிய குறிப்பு இருக்குங்கிறாங்க. பிரமிடுகள்ல வந்து பிரேயர்ஸ் வேண்டுகோள்கள், பிரார்த்தனைகள் எழுதப்பட்டிருக்குங்கிறாங்க. ஆனா ஒரு புத்தகமாக, ஒரு வேத நூலாக, இன்னும் சொல்லப்போனா, இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதத்தினுடைய ஆதார நூலாக, ஆதி நூலாக ரிக்வேதத்த வந்து சொல்றாங்க. அது இந்துக்களுடைய ரிக்வேதத்த ஆரியர்களுடைய வேதம் அது. அது நமக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த வேதத்தினுடைய ஒரு ஸ்டான்ஸா தான் நான் இந்த ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டான்ஸாவ நீங்க படிச்சீங்கன்னா, அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு கடவுள வந்து அது விவரிக்குது. எப்படி விவரிக்குது அப்படின்னு சொன்னா, தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது இதெல்லாம் தடுக்குதோ? இல்ல தெரியுது தோழர். ஆ. ம். இது இந்த ஒரு கற்பனைய பாருங்களேன். இந்த கற்பனைய நம்ம உணரணும். அதாவது இத வந்து நம்ம இந்த நூலை விமர்சன ரீதியாக நம்ம அப்புறம் அணுகுவோம். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப அந்த மனிதனுடைய இது ஒரு ஆதி மனிதனுடைய கற்பனை. அத இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு புனித நூலா எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதே ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இதத்தான் நான் போன முறையும் சொன்னேன். எந்த டெக்ஸ்டையுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு உரையை வந்து இன்னைக்கு வந்து நாம அது வந்து சரியாக தான் இருக்கணும்னோ, அல்லது அதற்கு ஒரு புனிதமான மறைபொருள் இருக்கணும். இன்று விவாதிப்பதே வந்து ஒரு தவறான செயல். கண்டிப்பாக தவறான செயல். அது மாரி இந்த நூல எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்டான்ஸாவ நம்ம பார்க்கும்போது, அது தர்ற கற்பனைய பாருங்க. இந்த புருஷா அதான் அவங்க அந்த கடவுளுக்கான பெயராக அதை சொல்லுகிறார்கள். ஹேஸ் 1000 ஹெட்ஸ். அவன் வந்து எப்படி கற்பனை பண்றான் பாருங்க. அந்த கடவுளுக்கு வந்து 1000 தலைகள் இருந்ததுன்னு சொல்றான். நம்ம இன்னைக்கு வந்து இப்ப ராவணனுக்கு 10 தலை வச்சதுக்கே நம்ம வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ராவணனுக்கு 10 தலை இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? எப்படி எப்படி படுப்பான்? அப்படின்லாம் நம்ம கிண்டல் பண்ணி, இன்னைக்கு வந்து நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா, அவனுடைய கற்பனைய பாருங்க. அவனுக்கு வந்து 1000 தலை இருந்தது அப்படின்னு சொல்றான். கடவுளுங்கிற ஒருத்தன் எப்படி இருப்பான்? அப்படின்னு மனுஷன் நினைக்கும்போது, அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்தியா இருக்கணும்னு மட்டும் அவனுக்கு தெரியுது.
அது வந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தியா இருக்கணும். அப்ப அந்த பிரம்மாண்டமான சக்திய வந்து உருவகிக்கும்போது, எப்படியெல்லாம் உருவகிக்கலாம் அப்படின்னு அந்த மனம் யோசிச்சிருக்கு பாருங்க. அவனுக்கு வந்து 1000 தலை இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்புறம் 1000 கண்கள் இருந்தது. 1000 முகம் இருந்தா 1000 கண்கள் இருக்கத்தானே வேணும். ஒரு முகத்துக்கு 2 கண்ணு. அதனால கண்டிப்பா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐஸ் வந்து இருக்கணும். ஹி ஹஸ் 1000 ஃபீட். அதையே திருப்பி திருப்பி சொல்றான். தலை இருந்துச்சு, கண்ணு இருந்துச்சு, கால் எல்லாமே ஆயிரக்கணக்குல இருக்கு அந்த கடவுளுக்கு. அப்புறம் அந்த கடவுள் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இந்த அண்டம் முழுசும் நிறைஞ்சு இருக்கிறார். ஹி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி யுனிவர்ஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம். இந்த இவன் வந்து முக்காலமுமாக இருக்கிறாங்க. அதாவது இந்த காலமும் வந்து ஒரு பெரிய குழப்பத்த வந்து மனித மனசுல வந்து ஏற்படுத்தி இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கூட நம்மளுக்கே கூட இன்னைக்கு அண்டம் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு ஒரு இருள் சூழ்றத வந்து தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா, நமக்கு இன்னும் அதுல நெறைய புதிர்கள் இருக்கு. நெறைய விளங்காத விஷயங்கள் இருக்கு. அப்போ ஆனா இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு தெரியல அவ்வளோதான். ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா, நமக்கு தெரியலேன்னு சொல்றோம். இத இங்கர்சால் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. தனக்கு தெரியாததை தெரியாதென்று சொல்பவன் பகுத்தறிவாளர். அவரு பெரிய இவரு இங்கர்சால் கிட்ட யார் பகுத்தறிவாளர்? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டபோது, அவர் சொன்ன பதில் இது. தனக்கு தெரியாததை தெரியாது என்று சொல்பவர் பகுத்தறிவாளர். தனக்கு தெரியாததை எல்லாம் அந்த கடவுள் தான் உற்பத்தி செய்தார். அந்த கடவுள் தான் படைத்தார் என்று சொல்பவர் அ ஆத்திகவாதி. அப்படின்னு சொல்லி இங்கர்சால் சொன்ன ஒரு ஒ புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று உண்டு. அது மாதிரி வந்து நம்ம வந்து நமக்கும் இன்னைக்கு தெரியாத விஷயம் இந்த அண்டத்துல நெறைய இருக்கு. ஆனாலும் வந்து நாம அத எப்படி சொல்றோம்னா, "ஐயோ! எனக்கு அது தெரியாது" அப்படின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டு இருக்கணும்? அது எந்த வகையிலயும் தேவையற்ற ஒரு வேலையும் கூட. ஆனா, அன்றைய தேடல்ல வந்து அவங்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள்ல காலமும் ஒரு குழப்பமாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அவங்க வந்து அவரு வந்து கடந்த காலமும் அவர்தான், நிகழ்காலமும் அவர்தான், எதிர்காலமும் அவர்தான் அப்படின்னு ஒரு உருவம் அவங்க குடுக்க பார்க்குறாங்க. அந்த கடவுளுக்கு சாவு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ம மு முழுவதும் அண்ட் ஹி ரைசஸ் ஃப்ரம் ஹைடிங் ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறாங்க. அதாவது உணவுங்கிறது தான் அவங்களுக்கு வந்து இந்த உணவு சங்கிலிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ரிக்வேதத்தினுடைய பல்வேறு அ ம மந்திரங்கள்ல முதன்மையான இடம் வந்து நெருப்புக்கும், நெய்க்கும், உணவுக்கும் இருக்கு. எங்களுக்கு உணவு குடு. ரிக்வேதத்தினுடைய அத நான் முன்னாடி படிச்சிருக்கேன். இப்ப நான் முழுசா படிக்கல. அதனுடைய முக்கியமான இது என்னன்னா, எனக்கு எங்க ஆளுகளுக்கு ஃபுல்லா நீ வந்து எல்லாத்தையும் குடு. என்னுடைய எதிரிகளுக்கு வந்து நீ வந்து மரணத்த குடு. என்னுடைய எதிரிகள் வந்து அழிஞ்சு போகணும். நாங்க வந்து நல்லா இருக்கணும். அதாவது இது ஒரு உங்களுக்கு வந்து நம்ம ரிக்வேதத்துக்குள்ளார இன்னும் நெறைய மறுபடி கூட வந்து வரலாம். அதை பற்றி படிப்பதற்கு. ஏன்னா, அந்த ரிக்வேத காலகட்டத்திலேயே அவங்க வந்து ஒரு இனப்பாகுபாட கொண்டு வந்துர்றாங்க. அ இந்த ம் அ ஆரியர்களுடைய ஒரு உயர்வு பற்றிய கூற்றுகள்லாம் அங்கேயே வந்துருது. ஒரு ஒரு இனக்கோட்பாட்டுக்கு பிறகு எழுந்த ஒரு நூலாக தான் நம்ம வந்து ரிக்வேதத்த வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படி சொல்லும் பொழுது, இந்த இத நான் எதுக்காக இந்த ஒரு ஸ்டான்ஸாவ மட்டும் எடுத்து இங்க போட்டேன்னு சொன்னா, இந்த கடவுள் பற்றிய கற்பனை எப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அந்த ஆதி மனிதனுடைய மனசுல தந்திருக்கு. கடவுள் நான் போன தடவ பேசும்போது கூட சொன்னேன். கடவுள் வானத்துல இருக்கிறார்ன்னு நெனச்சாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மலையில இருக்கிறதா நெனச்சாங்க. அது மாதிரியாக அதனுடைய ஒரு வளர்ச்சியில இது மாதிரியான கற்பனைகள். கடவுள் வந்து எங்கேயும் இருக்கிறாரு. எப்படி எங்கேயும் இருக்கிற ஒருத்தருக்கு உருவம் இருக்க முடியாது. ஆனா அவங்க 2யுமே கற்பனை பண்றாங்க. எல்லா இடத்திலயும் நிறைந்திருப்பதாகவும் கற்பனை பண்றாங்க. ஆனா ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்மும் குடுக்குறாங்க. ஒரு வடிவமும் குடுக்குறாங்க. இது 2மே ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம். இல்லையா? அ அப்ப இந்த மாதிரியான ஒரு தேவை அவர்களுக்கு வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து வருது. அதுல இருந்து அதாவது அறியாமையிலிருந்தும், பயத்திலிருந்தும், நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்தும் கடவுள் நம்பிக்கை வந்து தோன்றியிருக்க வேண்டும்.
இதத்தான் பல்வேறு அறிஞர்கள் சொல்றாங்க. மேக்ஸ் முல்லர் இது பல்வேறு அறிஞர்களுடைய கூற்றுல வந்து வேறு சில விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எப்படி தோன்றியது? என்ன ரோல் அது ப்ளே பண்ணுச்சு? அப்படிங்கிற சில விஷயங்களையும் அவங்க கொண்டு வர்றாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இது பற்றிய ஒரு தெளிவான ஒரு வெறுமனே ஒரு நாத்திகராக இருப்பது என்பதல்ல. ஒரு ஆழமான புரிதலோடு இந்த சமூகத்துல நாத்திகத்துக்கான தேவை என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இத நான் சொல்றேன். இப்ப இடி, கடல் அ அது இதத்தான் மேக்ஸ் முல்லரும் சொல்றாரு. நம்ம இந்த கருத்த ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது இந்த இயற்கை சக்திகளுக்கு வந்து அவங்க ஒரு பேர் குடுக்குறாங்க. அந்த பேர் குடுத்து அத ஒரு கடவுளாக ஆக்குறாங்க. அந்த கடவுளை வணங்குவதன் மூலம் முதல்ல கடவுள வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, கடவுள வந்து ஒரு கோப வடிவத்தில தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா, தன்னைய பயமுறுத்துற ஒரு சக்தி தானே அது. அப்ப அந்த கடவுள ஏதாவது ஒரு வகையில வந்து தாஜா பண்ணி, ப்ளீஸ் பண்ணி, அந்த கடவுளோட கோபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் பல்வேறு ஆதி கடவுள்கள் தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருக்கு. இது கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர். ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே கடவுள் வேணும். இன்னைக்கு ஒரு ஆர்கியுமென்ட் ஒரு விவாதம் வைக்கப்படுது இல்லையா? கடவுள் இல்லங்க. ஆனா கடவுள் வேணுங்க. கடவுள் இல்ல. அது எங்களுக்கும் தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த விவாதத்த வந்து ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுல பாதிரியார்கள் மத்தியிலேயே இப்படிப்பட்ட விவாதங்கள் நேரடியாகவே நடந்தது. நம்ம பாதிரியார்களுடைய ரோல்லாம் பார்க்க போறோம். இனி பின்னாடி உரைகள்ல. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சு கூடங்கள்லயே வந்து, இந்த மாதிரியான விவாதங்கள். அது கடவுள் இல்லைங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் கடவுள் வேணும். அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்று வரை எடுத்து வரப்படுகிறது. அதனுடைய ஒரு ஆதி மூலம் இந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அத அதற்கான பதிலையும் நாம அந்த இறுதி கட்டத்துல நம்ம பார்ப்போம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேறு சில அறிஞர்கள் எப்படி இந்த கடவுளுடைய தோற்றத்த பத்தி சொல்லும்போது, சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ மனிதர்கள் இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு கூட்டம், கூட்டம் பெருகும்போது, அவங்கள வந்து வெறுமனே வந்து அ 1 நபரோ, 2 நபரோ கட்டுப்படுத்திற முடியல. ஒருத்தரோட ஒருத்தர பிணைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. நம்ம எல்லாரும் ஒண்ணு. அதாவது ஒரு இனம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க ஒண்ணுன்னு உணர்றாங்க. ஆனா, அவர்களை ஒரு ஒழுங்குக்கு உட்படுத்தி வழிநடத்தணும் அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி அதாவது நாம மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி, வேறு சில உரையாடல்களை கட்டமைக்க இந்த மனித சமூகம் விரும்புகிறது. அதாவது நம்ம வந்து கூட்டம் பெருக பெருக, சமுதாயம் பெரிய சமுதாயமாக ஆகும்போது, ஒரு நமக்கு எல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். தப்புன்னா என்ன? ஒரு கூட்டத்துல யாரோ ஒருத்தருக்கு இன்னொருவர் மூலமாக ஒரு தீங்கு வரக்கூடாது. அதத்தானே நம்ம தப்புன்னு சொல்றோம். இல்லையா? தப்புன்னா அதத்தான் நம்ம நெனைக்கிறோம். அதாவது வந்து ஒருத்தன ஒருத்தர் நம்ம அடிக்கக்கூடாது. இன்னொருத்தன வந்து நீ திருடாத அல்லது நீ இன்னொருத்தனோட பொருள எடுக்காத. இன்னென்ன விதிகள பின்பற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அத ஏன் ஒரு மனிதன் கேட்கணும்? ஒரு ஒரு விதிகளுக்குள்ளார கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு மனிதர்கள நினைக்க வைக்கிறதுக்கு, ஒரு முதல் ஆயுதமாக கடவுள் நம்பிக்கை பயன்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு கடவுள் இருக்கிறாரு. நீ தப்பு பண்ணேன்னா, அவரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா எல்லாரும் தூங்கிடுறோம்ல. அப்ப என்னைய யார் பாப்பா? என்னைய யார் பாப்பான்னா, நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அ அதனால நீ ஒழுக்கமா இருக்கணும். நீ ஏன் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னா, உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இருக்கிறாரு. நீ எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நெனச்சு நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்ம அடுத்த வீட்ல போயி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துரலாம். இன்னொருத்தருடைய ஒரு இத வந்து ஏதோ ஒரு மோசம் பண்ணிறலாம். இல்ல ஒருத்தன தெரியாம கூட கொலை பண்ணிறலாம். அப்டின்லாம் நீ நெனைக்க முடியாது. ஏன்னு கேட்டா, யூ ஆர் வாட்ச்ட். நீ உன்னைய கண்காணிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. எனக்கு வந்து இது ரொம்ப சமீபத்தில கூட சமீபத்திலன்னா, அ அதாவது இப்ப அதாவது ஒரு 30 இதுவும் ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு உரையாடல் தான்.
கிறித்துவ மதத்தை சார்ந்த, ஆனா ஒரு நம்ம முற்போக்கு பெண்ணியம், பெண் விடுதலை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தோழியர். நல்ல நல்ல சிந்தனையாளர், எழுத்தாளர்ன்னு கூட எழுத்தாளரும் கூட. அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதாவது நெறைய நான் வந்து கிட்டத்தட்ட 80கள்ல நான் சொல்றேன். 1980கள்ல பெண்ணிய குழுக்கள்ல பெண்ணுரிமை குழுக்கள் தானே. அது பெரிய இயக்கமாக ஒண்ணு எந்த அமைப்பும் அந்த மாரி எனக்கு தெரியல. அந்த மாரி குழுக்களாக இயங்கியவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இயங்கியவர்கள, குறிப்பா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இயங்கியவர்கள்ல, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களை பெண்ணியவாதிகள் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற ஒரு போக்கு இருந்தது. இன்னும் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்ப எனக்கு அவ்வளவு தெரியல. அப்போ அவங்களோட நேரடியாக நம்ம பேசுகின்ற போது, சில நேரங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த நம்பிக்கையில இருந்து ரொம்ப ஈஸியா வெளிய வந்துட்டீங்க. உங்களுக்கு நீங்க வளர்ந்ததே அப்படி. அதனால உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு எங்க வீடுகள்ல நைட்டு படுத்த பிறகு கூட, அதோ பாரு ஜீசஸ் படத்த காமிச்சு, அந்த பாரு ஜீசஸ் உன்னைய பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னைய பார்த்துட்டு இருக்கிறார். அந்த கண்கள் வந்து எங்கள எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பயத்துல தான் நாங்க வளர்க்கப்பட்டுருக்கோம். எங்களால வந்து நீங்க உங்கள மாதிரி அப்படி ரொம்ப எளிதாலாம் வெளிய வந்துர முடியாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ. இத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல என்கிட்ட அவங்க அப்படி பேசுனாங்க. ஆ அவங்கள்ட்ட விவாதிக்கிறத விட அவங்க சொன்ன இந்த பதில்ங்கிறது என்னையே சிந்திக்க வச்சுச்சு. அதாவது உனக்கு அது ஈஸியா இருக்கு ஓவியா. ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. ஏன்னு கேட்டா, நாங்க அப்படி வளர்க்கப்பட்டுருக்கிறோம். எங்களால அந்த கண்கள்ல இருந்து விடுபட முடியாது. இதே வார்த்தைய அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன்ல அவங்க நல்ல எழுத்தாளர் வேற. அந்த கண்கள்ல இருந்து எங்களால விடுபட முடியாது. அப்படிங்கிற வார்த்தைய அவங்க சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு டச்சிங்கா இருந்த ஒரு கான்வர்சேஷன் அது. அப்பதான் எனக்கு அந்த பீச்ச வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதாவது இந்த கடவுள்ங்கிறத வந்து அறிவியல் ரீதியா பொய்ன்னு நம்ம சொல்றது எளிது. ஆனா, அவங்கள எமோஷனலா ஒரு பிளாக்மெயில் பண்ணி அந்த ஒரு ஒரு கண்டிஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ஒரு நிலைக்கு கண்டிஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அதுல இருந்து அவங்கள வெளிய கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறத நான் அப்ப உணர்ந்தேன். இப்போ இந்த வார்த்தைகள்ல வந்து நான் அத மறுபடியும் நெனச்சு பார்க்குறேன். இது எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயம்ங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஒழுக்கத்தை மேலாண்மை செய்வதற்கு ஒரு கற்பனை தேவையா இருக்கு. அப்போ நிச்சயமா நான் போன தடவையே சொன்ன மாரி, இதில் ஒரு சாராருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு கற்பனை அப்படின்னு. ஆனா, அதில் பெரும்பான்மையான மக்கள் அதற்கு பலியாக்கப்படுகிறார்கள், நம்ப வைக்கப்படுகிறார்கள். அப்ப ஒரு கவர்னன்ஸ் ஃபார்ம் ஆகவும் கடவுள் இருக்குது. ஒரு மனித கூட்டத்தை ஆளுகின்ற ஒரு வடிவமாகவும் கடவுள் நம்பிக்கை வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. வரலாற்று ரீதியாக முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கு. இப்பவும் அது வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நம்ம கடவுள் மறுப்பாளர்களா நம்ம இருக்கிற அதே நேரத்துல, இந்த அத்தனை பரிணாமங்களையும் புரிந்து கொண்டு, இதற்கு பின் நாம் ஏன் கடவுளை மறுக்க வேண்டும்? அப்படிங்கிற ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு ஒவ்வொரு நாத்திகரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள வந்து விரிவாக பேசுகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு உளவியல் காரணமும் இந்த கடவுள் நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிறது. ஆனா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் இணைக்க விரும்புறேன். அது என்னன்னு கேட்டா, பெரியார் கிட்ட வந்து மனித சமூகம் வெல்ல வேண்டிய விஷயம் எது? அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படும்போது, பெரியார் வந்து ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு. பயம். மனித சமூகத்துல அனைத்து அ ம அதாவது மனித சமூகம் வெல்ல வேண்டிய ஒரு விஷயம் எதுங்கிற ஒரு கேள்வி வைக்கும்போது, அவர் வந்து பயம் அப்படின்னு சொல்றாரு. மனித சமூகம் பயமின்றி வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பயம்ங்கிறதோட அந்த வேர் மனித சமூகம் ஏன் பயந்து வாழ்கிறது? இன்னைக்கு நமக்கு வந்து விலங்குகள பார்த்து பயம் இல்ல, இல்லையா? அந்த பயங்கள்ல இருந்து நம்ம வெளிய வந்துட்டோம். ஆனா, அதை விட மிக அதிகமான மேலான ஒரு பயத்துக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, அந்த பயத்தினுடைய தோற்றுவாய் எங்க இருக்கு அப்டின்னா, அது கடவுள் நம்பிக்கையில இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பெரியார் வந்து கடவுள் மறுப்பை தன்னுடைய அடிப்படையாக வைக்கிறார்.
இந்த மனித சமூக விடுதலையில வந்து கடவுள் மறுப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மனம் விடுதலை ஆகணும். இந்த பயத்துல இருந்து விடுதலை ஆகணும். பல்வேறு துன்பங்களுக்கு இந்த பயம் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படின்னு வந்து பெரியார் சிந்திச்சதுக்கு இது ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன கூட்டத்துல கூட தோழர் ஹரி பிரசாத் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் நானு. நம்ம கடவுள் விவாதத்த வந்து கடந்து போகலாமே! அதை பற்றி விவாதிக்காம, அதாவது அதனால ஒரு முரண் வருதுன்னு சொன்னா, அதுலருந்து கடந்து போகலாமே அப்படின்னு கேட்டார். அது ஒரு நல்ல கேள்வி, நல்ல சிந்தனையும் கூட. ஆனா, நாம என்ன சொல்ல விரும்புறோம்னா, கடந்து போகலாம். எப்போதுன்னு கேட்டா, நாம வேறு ஒரு பொது நோக்கத்துக்காக கூடியிருக்கிறோம். அப்போ இந்த விவாதத்தின் பொருட்டு அந்த கூட்டு செயற்பாடு கலையக்கூடாதுங்கிறதுக்காக கடந்து போகலாம். ஆனா, தர்க்க ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அதை அப்படி கடந்து போகக்கூடாது. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது, எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் என்னுடைய அ இந்த ஜெனரேஷன் வரைக்கும் நான் இந்த உணர்வ பார்க்குறேன். சிறு பிள்ளையா இருக்கும்போது, நாத்திய குடும்பங்கள்ல உள்ள குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு பயம் வரும். ஏதோ ஒரு வயசுல வரும். வயசு வேணா வித்தியாசப்படலாம். ஏதோ ஒரு வயசுல வரும். அது என்னன்னா, நம்மள சுத்தி எல்லாரும் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம மட்டும் கடவுள் இல்லைன்னு சொல்றோம். இது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் நான் அப்படி அ என் வீடுகள்ல நான் ஒவ்வொரு தலைமுறையிலயும் இது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ ஜீவா வந்து என்னுடைய பையன் ஜீவா வந்து சின்ன பிள்ளையில ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவாருன்னா, நான் யார அறிமுகப்படுத்தினாலும் சரி, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. இல்லன்னா நம்ம கூட்டிட்டு போவோம். அம் அத்தை பார்றா, மாமா பார்றா யாராவது சொன்னோம்னா அவன் முதல்ல கேட்பான். "அம்மா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லையா?" அப்படின்னு கேட்பான். எனக்கு இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொன்னேன். "ஏன்டா யார அறிமுகப்படுத்துனாலும் இதான் உனக்கு கேள்வியா இருக்கணுமா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நம்ம கேட்டுக்கிட்டேன்" அப்படிம்பான். ஆனா உண்மையில என்னன்னா, அது ஒரு கேள்வி அங்க சுத்துது. எல்லாரும் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த நம்பிக்கை வந்து இன்னொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, தண்டனையோடு இணைக்கப்பட்ட ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை தண்டனையோடு இணைக்கப்பட்ட விஷயம். அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். அதுலயும் ஒரு பெரிய பகுதி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பாவ மன்னிப்பு, தண்டனை, பரிகாரம், அ ச செய்வினை இதை பற்றியெல்லாம் நம்ம நெறைய வந்து இது எல்லாமே பாருங்க, இந்த பயத்திலிருந்து தான் அத்தன விஷயங்களும் கட்டப்படும். அப்போ அந்த கேள்வி நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அதத்தான் சொல்ல வந்தேன். நான் ஜீவாவுக்கு போயிட்டேன். நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, இந்த கேள்விய வந்து எங்க தாத்தா கிட்ட ஒரு நாள் நான் கேட்கிறேன். எனக்கு அந்த கேட்ட இடம், எ அந்த எதற்காக நாங்க போயிட்டு இருக்கிறப்ப கேட்டா அது ஒரு கூட்டத்துக்கு போறோம். வெற்றி கொண்டான் ஸ்பீச் அது டிஎம்கே. அ அந்த கூட்டத்துக்கு என்னைய எங்க தாத்தா கூட்டிட்டு போயிட்டுருக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப சிறு வயது அப்போ 2ஆம் வகுப்போ, 3ஆம் வகுப்போ படிக்கிறேன் அப்படிங்கிறதாக நினைவு எனக்கு. ஆனா அந்த கேள்வி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கேட்கிறேன், "தாத்தா இந்த அதாவது பொது வாழ்க்கைக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த கடவுள் இல்லைங்கிறத மட்டும் விட்டுட்டு, மத்த விஷயமெல்லாம் நம்ம செஞ்சா என்ன?" அப்படின்னு நான் கேட்கிறேன். அ அதான் இந்த கேள்வியோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்றதுல எனக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதத்தான் நான் இப்ப ஜீவா கேட்டது அவன் வேற ஒரு வடிவத்துல அத கேட்டிருக்கணும். நான் ஒரு வடிவத்துல அத கேட்டிருக்கேன். உடனே எங்க தாத்தா வந்து அதுக்கு சொன்ன பதில், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத பதில் அது. அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, "இதை செய்யாம நீ வேற என்ன செஞ்சாலும் அந்த பொது வாழ்க்கையினால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு" சொன்னாரு. ரொம்ப ஒரு ஆணி அடிச்ச மாதிரியான பதில் அது. நான் அதுக்கு பிறகு அப்படி ஒரு கேள்விய அவர்கிட்ட மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் வேற யார்கிட்டயும் கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பதில வந்து அவரு சொன்னோனே, நான் அப்படியே வந்து அ அந்த கேள்விய விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் படிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஓகே, உங்க முன்னாடி இப்படியெல்லாம் உட்காந்து பேசுற அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கிறோங்கிறது வேற விஷயம். நாம மீண்டும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயம். கடவுள் மீதான பயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ அதனால இந்த பயத்தை கட்டி எழுப்பியது கடவுள் நம்பிக்கை. அந்த பயம் ஒரு சமூக ஒழுங்கை உண்டு பண்ணியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு சமூக ஒழுங்கை உண்டு பண்ணுவதற்கு இந்த பயம் தேவைப்பட்டது. அல்லது இன்னைக்கு வரைக்கும் கூட தேவைப்படுது. அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஒரு சில அறிஞர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய கூற்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இத நான் எடுத்தேன். இத நான் தேர்ந்தெடுத்தது வந்து முழுக்க நாத்தியத்த ஆதரிக்கிறவங்களுடைய கூற்றுக்கள நான் எடுக்கல. அத ஒரு ஆய்வு நோக்குல சொல்றவங்க கூற்றுக்கள தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எமில் டர்கம் அப்படிங்கிற இந்த அறிஞர். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள் வந்து அ ஏன் பிற விலங்கினங்கள்ல பிறக்கல? மனித சமூகத்துல ஏன் பிறந்தது அப்படின்னு சொன்னா, பிற விலங்கினங்கள விட சமூகமாக மேலும் மேலும் தன்னை கட்டமைத்துக் கொண்டு இன்னைக்கு வந்து பாருங்க, எத்தன கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகம் முழுசும். ஆனா நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மனித இனம் ஒரு சமூகம். அப்போ உலகத்தின் எந்த கோடியில இருக்கிற ஒரு மனிதனும், இன்னொரு கோடியில இருக்கிற ஒரு மனிதன வந்து தன்னுடைய ஒரு அம்சமாக பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு பெரிய மந்தைய, உலகத்திலேயே மிகப்பெரிய மந்தைய வந்து, சமூக மந்தைய நம்ம கட்டுறோம். இல்லையா? அதில் நம்ம எல்லாருமே பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ, அப்படிப்பட்ட ஒரு மந்தைய இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அம் போரெல்லாம் செய்வாங்க, அடிச்சுக்கிருவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இப்ப இன்னைக்கு கூட நம்ம பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள் எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ கொடுமைகள் நடக்குது. ஆனா பாருங்க, ஒரு வெள்ளம், கொரோனா, சுனாமி இதெல்லாம் வந்தா வர்ற உதவிகள் பாருங்க. உலகத்தின் எந்தெந்த மூலையில இருந்தோ வருது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட மனிதருக்கு வந்து அ இயற்கைய வந்து நம்ம இயற்கைக்கு முன்னாடி மனித இனம் தோத்துறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுக்கிருவேன். அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னு கேட்டா, இவங்க வந்து பக்கத்துல இருக்கிற மனிதர்கள கூட அவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்களா? அல்ல சண்டை போடுறாங்க. அவங்களோட எல்லாமே அவங்கள வாழ விடாம பண்றதுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் கூட கடல் ஒரு இடத்துல வந்து சீறி மக்கள் அழியிறாங்கன்னொன்னே, அங்க ஓடி போய் உதவி செய்யணும். பணம் அனுப்பணும், பொருட்கள் அனுப்பணும், இல்லைன்னா உதவுறதுக்கு அங்கருந்து கிளம்பி வரணும். அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு ஓர்மை உணர்வு இருக்கு. மனிதம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டு உணர்வை உருவாக்குவதற்கும் அவர்கள் இந்த ஒரு மேலான சக்தி வேணும். நம்மளையெல்லாம் இணைக்கிற அதே நேரத்துல நம்மை விட மேலான, நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் நம்மள இணைக்க முடியும். அப்போ இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சுன்னு அவரு ஒரு ஆய்வுல அவரு அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, அ மனிதர்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவங்க ஏத்துக்கிற நல்ல பண்புகள் இருக்கு இல்லையா? அதாவது அதானே சொல்றாங்க கடவுள் அன்பானவர், கருணையானவர், அப்புறம் அவர் நீதியின் வடிவமானவர். அவர் வந்து என்ன பண்ணுவார்? நல்லது தான் செய்வார். எந்த கடவுளும் இதுவரைக்கும் வந்து கெட்டது செய்ய மாட்டார். அப்புறம் வந்து கடவுள் கெட்டது செய்றார்ன்னா, அவர் உனக்கு தண்டனை குடுக்குறாருன்னு தான் பொருள். அவர் கடவுள் கெட்டது செஞ்சாரு அப்படின்னு பொருள் கிடையாது. கடவுள் வந்து தண்டனை குடுக்குறார் அப்படின்னு தான் பொருள். இல்லையா? அப்போ மனிதர்கள் வந்து ஒ ஒரு கட்டத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா நல்ல பண்புகளையும் இணைச்சு ஒரு உருவகத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த உருவத்துக்கு அவங்க கடவுள்ன்னு பேர் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, உண்மையில சொல்லப்போனா, அவங்களுடைய ஒரு கூட்டு சக்தி. இவர் அது ஒரு நல்ல ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. தங்கள் சமூகத்தின் மகத்தான சக்தி. அந்த சக்திக்கு அவங்க கடவுள் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். கடவுள் மனிதனை படைக்கவில்லை. மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறதும் ஃபயர்பேக் அது உங்களுக்கு தெரியும். இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் தான். அ இவருடைய நாத்தியவாதம் தான் உண்மையிலேயே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்ஸினுடைய இத விட இவருடைய அந்த இந்த நாத்தியவாதம் வந்து ஃபயர்பாக்கோட நாத்தியவாதம் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. அவங்க வந்து அவர் சொல்றாரு அந்த எல்லையற்ற பண்புகள, அன்பு, ஞானம், எல்லையற்ற சக்தி இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு உருவகப்படுத்தி, தங்களுக்கு வெளிய, தங்களுக்கு மேலாக ஒரு சக்திய வந்து அவங்க இமேஜின் பண்ணி, அத வந்து ஒரு கடவுள் அப்படின்னு உருவகப்படுத்துறாங்க. உண்மையில கடவுள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மனித இயல்பினுடைய ஒரு நல்ல அம்சத்தினுடைய வடிவம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்றார். ஓகே. இப்ப இதுவரைக்கும் என்னன்னா, நம்ம நம்ம நான் சில விஷயங்கள எ என்ன வச்சேன் அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் எல்லாம்
கடவுள் என்கின்ற சிந்தனை அல்லது கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கை எதற்காக எப்படி தோற்றுவிக்கப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விவரணைகளை தான் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிற வாதம் எப்ப பிறந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு உடனடி பதிலாக நெறைய பேர் இத சொல்லி நான் கேட்டுருக்கிறேன். என்னைக்கு ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு சொன்னானோ, அன்னைக்கே ஒருத்தன் ஒரு ஒரு சிந்தனை கடவுள் இல்லை அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்கும். கடவுள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை பிறக்கும்போதே. ஏன்னா, இதையும் நான் ஆண் விகுதிய பயன்படுத்தி சொல்றேன். அப்படி அவசியம் இல்ல. பெண்கள் கடவுள் நம்பிக்கைக்கு ஆற்றியிருக்கிற பணிகள் பற்றி கூட நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். என்னுடைய ஆதி பெண்ணின் அடி தேடி நூல்ல ஒரு சில பெண்கள பற்றி நான் பதிவும் பண்ணியிருக்கிறேன். அதுல கூட அந்த பதிவுகள் இருக்குது. எனவே இந்த நம்பிக்கை, இந்த மதம் இவற்றையெல்லாம் தோற்றுவித்தது ஆணாக மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுல பெண்ணினுடைய பங்கும் பெண்களும் பங்களித்திருக்கிறார்கள். அதாவது யாரெல்லாம் இந்த சமூகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ, இங்க தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். அதாவது எந்த ஒரு கூட்டம் பிற ஒரு பெரும்பகுதி மக்களை ஆள வேண்டும் என்று நினைக்கும்போது, ஆள வேண்டும் என்பதை நான் ஆதிக்கம் அப்படின்னு ஆதிக்கம் செலுத்தாம ஆள முடியாது. சில நேரங்களில் அந்த ஆளுகை அப்படிங்கிறது நல்லதாக கூட இருந்திருக்கலாம். இப்ப பலருடைய ஆட்சி காலங்கள்ல பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறத, வளர்ச்சி நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மனித சமூகம் எப்பவுமே ஒரு லீடர்ஷிப்ப தேடிக்கிட்டு தான் இருக்கு. லீடர்ஷிப்பையே ஒழிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தோல்வி அடைந்த சிந்தனை தான். இன்றைக்கு வரைக்கும். இல்ல ஏன்னு கேட்டா, கடவுளுடைய தோற்றமே ஒரு லீடர்ஷிப்புக்கான தோற்றம் தான். ஒரு லீடர்ஷிப்ப தேடுறதுக்கான ஒரு தோற்றம் தான். ஏன்னு கேட்டா, பெரும்பான்மையான மக்கள் ஆ வழி நடத்தப்பட விரும்புறாங்க. தேவை இருக்கு அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களுக்கு இந்த ம ஆ ஆளக்கூடியவங்க பெண்கள் நெறைய இருந்திருக்கிறாங்க. அத வெறும் ஆண் உருவத்திலேயே நாம பார்த்து பழகிட்டோம். ஆனா, ஆள்பவர்களாக பெண்களும் மகாராணிகளாக இருந்திருக்கிறாங்க. போர் வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த ஆண் மதகுருமார்கள் என்னென்ன அ இன்னைக்கு நம்முடைய மொழியில சொல்லணும்னா, என்னென்ன தில்லு முல்லுகள செய்திருக்க கூடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அவை அனைத்தையும் இந்த பெண்களும் கண்டிப்பாக செய்திருப்பார்கள். அப்படிங்கிறதுக்கு நெறைய ஆதாரங்கள் இனியும் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் வெளிய வருது. இது வேறு ஒரு தலைப்பு. நான் இப்போதைக்கு அத தொட்டு காமிச்சுட்டு வந்துர்றேன். எனவே இந்த மனித சமூகம் எப்படி கடவுளை படைத்தது? அது எப்படி அ கேள்விக்கு உட்பட்டது? நான் இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்தேன். அதாவது கடவுள்னு ஒண்ணு தோன்றும்போதே கண்டிப்பாக எல்லாரும்லாம் அந்த கருத்த உடனேயே ஆமான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப இடி இடிச்சோனே, கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு. அந்த பாரு கடவுள் எனக்கு அடையாளம் சமிக்கை காமிச்சுட்டாரு. நான் தான் கேட்டிருந்தேன். அது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் சொல்லும்போது, அந்த கூட்டத்தில இருக்கிற யாரோ ஒரு சிலர், "ஏய் ஏய் இது பொய்யி. இது ஏதோ நான் நம்பல." அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்த, அது தோன்றும்போதே நிச்சயமாக ஏதோ ஒரு பிரிவினராவது மறுத்திருக்க வேண்டும். ஆனா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி, மன்னர்கள் தலையீடு இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு அறிவு பெருக பெருக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள் நம்பிக்கை மறைந்து போயிரும். ஏன்னு கேட்டா, உலகத்த மனிதர்கள் படிக்கத் தொடங்கிட்டாங்க. இல்லையா? அப்படி படிக்கத் தொடங்கும்போது, நான் அதுதான் போன இதுலயே சொன்னேன். அ கிமு 4ஆம் நூற்றாண்டுல எப்படி இந்த உலகை படிப்பது பற்றிய சிந்தனை ஐரோப்பிய நாடுகள்ல ஏற்பட்டது. தேலஸ் அப்படிங்கிறவர வச்சு நான் சொன்னேன். அந்த அறிவு வந்த உடனேயே இந்த கடவுள் நம்பிக்கை போயிருக்கும். ஏன்னா, இடின்னா என்ன? இந்த பூமின்னா என்ன? பூமிக்கு வெளியே தெரிகிற சூரியன் என்ன? வானத்துல என்ன இருக்கு? வானம்ங்கிறது முதல்ல என்ன? அதுவே ஒரு பெரிய மாயை. இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள
இயற்பியல் ரீதியாக மனிதர்கள் புரிந்து கொள்ளவும், அதை எடுத்துச் சொல்லவும் தலைப்பட்டு விட்ட பிறகு, கடவுளுக்கு வேலை இல்ல. கடவுள் நம்பிக்கை ஒழிஞ்சு போயிருக்கணும். ஆனா, அப்படி ஏன் மறைந்து போகல அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கடவுளோட நீட்சியாக தங்களுக்கு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. தேவையாவும் இருந்திருக்கு. அதத்தான் நான் அலெக்சாண்டர் கதையில நான் சொன்னேன். அலெக்சாண்டர் மட்டும் இல்ல, இன்னும் சில உதாரணங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம நெறைய பேர் நினைப்போம், இயேசுநாதர் தான் கன்னி தாய்க்கு பிறந்ததுல ரொம்ப நமக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற நிலையில தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது கன்னி தாய்க்கு வந்து பிறந்த கடவுள் அப்படின்னா, இயேசுநாதர மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா நீங்க வரலாற்றுல போய் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஜூபிட்டர் அம்மனோட மகன். அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டாரு. அவரே சொல்லிக்கிட்டாரு. நான் வந்து கோயிலுக்கு போனேன். அம்மன் வந்து என்கிட்ட பேசுறாங்க. நீ வந்து வேற யாரும் இல்ல. என்னோட மகன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து அவருடைய படை வீரர்களுக்கு வந்து ஆணையிடும்போது, அலெக்சாண்டர் ஜூபிட்டர் அம்மனின் மகன் அப்படின்னு போட்டே அந்த ஆணைகள அனுப்புனார். அப்படிங்கிறதாக நம்ம செய்திகள படிக்கிறோம். ஏன்னு கேட்டா, அப்ப அந்த ஆணையினுடைய அந்த பவர் இருக்கு பாருங்க. அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கிறது. அதே மாதிரி சரி இவரு மன்னர். அலெக்சாண்டராவது மன்னர். ஆனா, யாரெல்லாம் ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய மனிதர்களாக அல்லது சாதனை மனிதர்களாக, சாதனை மனிதர்கள்ன்னு நம்ம சொல்லலாம். அல்லது தலைவர்களாக, தலைமையான மனிதர்கள், தத்துவவியலாளர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள். இப்படி யாரெல்லாம் சாதாரண மக்கள் அப்படிங்கிற நிலையில இருந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருகிறார்களோ, அவங்கள எல்லாரையுமே இந்த கடவுளோட ஒரு அம்சமாக பார்க்கின்ற ஒரு இயல்பு மனித சமூகத்துக்கு வந்துருச்சு. இல்லைன்னா அவர்களே வந்து அதை வந்து ஏற்படுத்திக் கொண்டார்கள். நம்ம அலெக்சாண்டர் மாதிரி. ஆ இன்னும் 2 உதாரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ரோம் நகரம் இருக்கு இல்லையா? அத வந்து ரோமுலஸ்ங்கிறவர் தான் நிர்மாணிச்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனுடைய மாற்று கதை கூட ஒண்ணு இருக்கு. இல்ல அத வந்து ட்ரோஜான் போர்ல இருந்து தப்பி ஓடி வந்த 2 பெண்மணிகள் தான் அந்த ரோம் நகரத்த நிர்மாணிச்சாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த இப்ப அண்மை காலமாக சொல்றாங்க. ஆனா, ரொம்ப நிலை பெற்றுவிட்ட ஒரு கதை வந்து ரோமுலஸ் என்பவரால் அந்த ரோம் நகரம் படைக்கப்பட்டது. அந்த ரோமுலஸ் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் வந்து செவ்வாய் கடவுளோட மகன். அதாவது ரோமுலஸோட அம்மா வந்து கன்னி தாய். இவங்க அம்மா எல்லாருமே கன்னி தாய்கள். நம்ம இயேசுநாதரோட அம்மா மரியா மாதிரி. ரோமுலஸோட அம்மா கன்னி தாய். ஏன்னா, அவங்க டைரக்ட்டா கடவுள் நம்ம குந்தி தேவி இருக்கிறாங்கல்ல, அவங்க மாரி. அவங்க கடவுள் வந்து டைரக்ட்டா வந்து அவங்களோட வந்து உறவு கொண்டு இவங்க பிறக்குறாங்க. பிளேட்டோ, பிளேட்டோ வந்து ஒரு தத்துவவியலாளர் இல்லையா? இன்னும் சொல்லப்போனா, மனிதர்கள் வந்து பிளேட்டோவுக்கு 2 பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2 பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து பிளேட்டோ பிளேட்டோ வந்து ரொம்ப ஒரு பூடகமான ஒரு கற்பனை திறன் மிக்க, அதாவது கற்பனாவாதங்களுக்கு ஆதரவு குடுத்த ஒரு தத்துவவியலாளர். அப்படி வெறும் நம்ம காட்சிகள்ல இருந்து மட்டும் உண்மைய பெற முடியாது அப்படின்னு சொன்ன ஒருவர் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குங்கிறாங்க. அதே போல பிளேட்டோ தான் வந்து அறிவை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபை தோற்றுவித்த சிந்தனையாளரும் அவர்தான். ஏன்னு கேட்டா, அரிஸ்டாட்டிலுக்கு அவர்தான் வந்து குரு. அவர்கிட்ட இருந்து தான் அரிஸ்டாட்டில் வர்றாரு. ஆனா அரிஸ்டாட்டில் வந்து பிளேட்டோவ மறுத்து தன்னுடைய ஆய்வு முறையை வேறுபட்ட முறையில வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனா ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ், ஒரு வலிமையான அடித்தளத்தை கொடுத்ததில் அரிஸ்டாட்டிலோட சிந்தனைகளுக்கு அதிகமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேட்டோ ஒரு தத்துவவியலாளர். இவர் வந்து அப்பல்லோங்கிற கிரேக்க கடவுளோட மகன் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை மக்கள்ட்ட இருந்திருக்கு. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளேட்டோவோட சீடர்கள்ட்ட வந்து யாரும் போயி, "இல்ல, இல்ல பிளேட்டோ வந்து ஒரு மனித தாய்க்கும், தந்தைக்கும் பிறந்தவரு. அவரு வந்து இது கிடையாது. என்ன சொல்றது? அ ஒரு கடவுளுக்கு பிறந்தவர் இல்ல. அவரு ஒரு மனிதர்." அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுமாம். பெரிய ரகளை ஆயிடும். அந்த சீடர்கள்ட்ட வந்து அப்படி போய் சொன்னவன் தப்பிச்சு வர முடியாது. இப்ப இன்னைக்குமே நீங்க இயேசுநாதர பத்தி பேசினா விட்டுறாங்களா சும்மா? எவ்வளவு சண்டைக்கு வர்றாங்க.
அப்ப இன்னைக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கே நமக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற நிலைமையில, அ உங்களுக்கு இன்னைக்குமே வந்து ஒரு இந்த படம் இப்ப அண்மையில வந்த படம், மன்னிக்கணும் அந்த பேர மறந்துட்டேன் நானு சொல்றேன் நானு. அ டாவின்சி கோட். அதானே அந்த படம் தானே? சரி நான் நினைவு வந்ததும் சொல்றேன். அந்த படம் திரையிடுறதுக்கு இப்பவே வந்து மறுப்புகள் வந்தத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி அ இவங்கள்ட்டலாம் போயி, பிளேட்டோவோட சீடர்கள்ட்ட போயி, இல்ல, இல்ல அவரு மனிதர் தான். ஒரு நல்ல தத்துவவியலாளர். ஆனா அவரு மனிதர்ன்னு சொல்லிற முடியாது. மனித அம்மா, அப்பாவுக்கு பிறந்தவங்கன்னு சொல்லிற முடியாது. அவர் கடவுளோட மகன் தான் சொல்லணும். அப்படின்னு வந்து நம்ம வரலாற்றுல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க சீடர்கள் அவ்வளோ கோவப்படுவாங்க. அவர ஒரு சாதாரண மனிதர்ன்னு சொல்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு அடுத்த கட்டம். இந்த கட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடவுளுடைய தூதர்கள் காலம் தொடங்குது. அதாவது கடவுளினுடைய பிள்ளைகள் அல்லது அதுக்கு பிறகு இயேசுநாதர் காலம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தூதர் ஆயிடுறார். கடவுளுடைய தூதர். அவங்க வந்து ம் அதாவது கடவுளுடைய அம்சமாக மன்னர்கள் பார்க்கப்பட்டது. கடவுளின் நேரடி மகன்கள் அல்லது வாரிசுகளாக பார்க்கப்பட்டது. அப்புறம் இறை தூதர்களாக பார்க்கப்பட்டது. இப்ப இறை தூதர்னா, இப்ப அல்லாவ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது மாதிரியான கதை இயேசுநாதர் மாதிரி அவருக்கு ஒரு கதை இல்லைனாலும், அவர் வந்து இறை தூதராக பார்க்கப்படுகிறார். இல்லையா? அப்போ இது மாதிரியான ஒரு ஸ்டேஜ். முதல்ல ஒரு கடவுள் நம்பிக்கைகள் தோன்றிய ஒரு காலகட்டம். அந்த கடவுள் நம்பிக்கைகள் பல்வேறு உருவங்கள கடவுளுக்கு வந்து கற்பனையா தந்து, நம்ம ரிக்வேதத்தினுடைய கற்பனைய நம்ம பார்த்தோம். 1000 தல, 1000 கண்ணு, 1000 கையி, 1000 காலு. அப்புறம் அவர வந்து அண்டம் அவரு நின்னா அண்டம் முழுக்க நிக்கிறாரு. அப்புறம் நம்மலாம் எங்க நிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்த கற்பனை பண்ண ஒரு கடவுள். அதுக்கு பிறகு இந்த கடவுள்கள் தான் இந்த போர்களின் போது இந்த நம்பிக்கைகள் தான் நான் சவாலுக்குள்ளாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்களோட கடவுள ஏத்துக்கறல. ஏன்னா அவங்க கடவுள் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுள். அப்ப இன்னொரு கடவுள வந்து அவங்க வந்து வெறும் சிலையா பார்த்தாங்க. அதுதான் அங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயம். போர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சரி அத அப்புறம் பார்ப்போம். ஆக இது ஒரு அடுத்த கட்டம். கடவுளுடைய தூதர்கள் வர்றாங்க. கடவுளுடைய அம்சங்கள் வர்றாங்க. இந்த ஒரு காலகட்டத்திலயும் ஒரு பெரிய ப பிரச்சனை எங்க வருதுன்னா, மத குருமார்கள், புரோக்கர்கள், இந்த பூசாரிகள், இந்த புரோகித வர்க்கம். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரியல் வில்லன்கள் அப்படிங்கிறது வந்து இங்க இந்த புரோகித கூட்டம் தான். அது ஐரோப்பிய நாடுகளா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்தியா அல்லது தமிழ்நாடு எதுவாக இருந்தாலும் சரி, இங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் வருது. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தின் செயல்பாடுகளை விடுத்து கடவுள் நம்பிக்கையை பார்க்கும்போது, நாம அத அறிவியல் பூர்வமா ஆராயலாம். சமூகவியல் ரீதியாக ஆராயலாம். மனித மனம் எப்படி சிந்திச்சதுன்னு ஆராயலாம். ஆனா, அப்படி கூட அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தடையா இருக்கு. அந்த பயத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிறத நீங்க தயவு செய்து உங்களுடைய மைண்ட்ல ஒரு பாயிண்ட்டா எழுதிக்கோங்க. இதுவரைக்கும் பேசியதோட முக்கிய நோக்கம் அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக நாம இந்த மன்னர்கள் அ கம்பைன்ட் வித் புரோகிதர்கள். மன்னர்களும், இந்த புரோகித கூட்டமும் இணைந்து மதங்களை பெரிதுபடுத்தி ஒரு இறுகிய வரம்புகளுக்குள் கட்டப்படுற ஒரு காலம் வந்த பிறகு தான், எப்படி இந்த மீட்சி தொடங்கியது? இந்த கேள்விகள். அதாவது நான் சொன்ன மாரி கடவுள் மறுப்புங்கிறது ஆரம்பத்துல இருந்து இருந்திருந்தா கூட, அது ஒரு வடிவம் எடுக்கிறது எந்த நூற்றாண்டுல? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளார நம்ம வர்றோம். அந்த கேள்விய பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ஐரோப்பிய நாடுகள விட முன்னதாக நம்முடைய நாடுகள்ல தான் அது நடந்திருக்கு. ஆனா, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற ஆவண ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்ல. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுல தொடங்குதுன்னு சொன்னா, நம்முடைய நாடுகள்ல வட இந்தியாவுல உள்ள பௌத்தமா, சமணம் ஆகிய மதங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தமிழ்நாட்டுக்குரிய அ ம மதங்கள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஆசீவகம் எப்படி அது வடக்க இருந்து வந்துச்சுன்னு சிலர் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆசீவகம் தான் தமிழருடைய சமயம்னு சொல்ற ஆய்வுகளும் இருக்கு. நம்ம வந்து நீண்ட ஆய்வு அந்த ஆதார ஆய்வுகளுக்குள்ளாரலாம் இப்ப நம்ம போக போறதில்ல.
இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியம், தொல்காப்பியம் இதையெல்லாம் நாம வைத்துக்கொண்டு பார்த்தா கூட, நாம வந்து இங்கு இந்த புரோகித கூட்டங்கள் மீதான மறுப்பு அப்படிங்கிறது. இந்த மதங்கள் எல்லாமே, அதாவது பௌத்தமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும், அசைவகமா இருக்கட்டும், இந்த சார்வகம், இங்க தமிழ் சமூகத்துல வந்து சார்வகம் அப்படிங்கிற ஒரு லோகாயுதவாதம் அப்படிங்கிற இந்த வாதங்களாக இருக்கட்டும், இந்த வாதங்களுடைய சாராம்சம் என்ன? அப்படிங்கிறத வந்து இப்ப சொல்ல நேரம் இருக்குமா? உதய், நேரம் என்ன? மணி என்ன? 9 இப்போ ஆயிடுச்சு. 9 மணி ஆகுது சொல்லுங்க. அப்ப நான் இந்த இடத்துல நிறுத்திக்கட்டுமா? அடுத்த ஆ இதுல தொடங்கலாமா? அடுத்த நம்ம இதில் வேணா இந்த அதை இந்த தொடரும். பாயிண்ட்ல வேணா நம்ம நிப்பாட்டிக்கிறலாம். ம். அதாவது வந்து அனைத்து வேத மறுப்பு மதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மதங்கள் எல்லாம் எதை முன்வைத்தன? எதை முன்வைத்து வேதங்களை மறுத்தன? அது ரொம்ப முக்கியம் இல்ல. வெறும் மறுப்பு அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு போ முடியாது. இவங்க எதையெல்லாம் முன்வச்சு இந்த கடவுள் அமைப்பை மீதான ஒரு எதிர்வினையை இவர்கள் தொடங்குறாங்க. அதாவது நீங்க வேதத்தை மறுப்பது கூட, நீங்க டைரக்ட்டா அதுல கடவுள் மறுப்பே இல்லைன்னா கூட, அ அது வந்து கடவுள் அமைப்பின் மீதான வேதம், மதம் எல்லாம் கடவுள்ங்கிற அமைப்புங்கிறதுக்குள்ளார நான் கொண்டு வர விரும்புறேன். மதத்துக்குள் கடவுள்ங்கிறத விட, கடவுளை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட அமைப்பு தான் இது எல்லாமே. அப்ப இந்த கடவுள் மீதான எதிர்வினையை இவர்கள் எப்படி புரிந்தார்கள்? எந்தெந்த அடிப்படைகளில் இந்த வினை நிகழ்த்தப்பட்டது? அப்படிங்கிறதுல இருந்து நாம நம்முடைய அடுத்த வகுப்பை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பேசுனதுல உங்களுடைய கேள்விகளோ, கருத்துக்களோ இருந்தா வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். போய் தெளிவா நான் சௌந்தரராஜன் பேசுறேன். தெளிவா போயிட்டு இருக்கேன். எனக்கு ஆ. தெரிஞ்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மதங்கள் உருவாக்கப்படுகிறது. இது ஒரு தத்துவமா இருந்ததுன்னா அழிஞ்சு போகும். புத்தர் இதை கூட முதல்ல தத்துவமா இருந்து பிறகு அது மதமா கதைகளை பின்னப்பட்டினாதான் அது மதமாகும். அதுக்கு சில ஹிஸ்டரிக்கு சொல்லி ஆகணும், சில கதைகளை சொல்லி ஆகணும், அப்பதான் அது மதமாகும். இப்போ மற்றபடி ஒரு தத்துவமா இருக்கிற எதுவுமே நிலைச்சு நிக்கிறது இல்லை. அதனால இந்த கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம், யூத மதம் எல்லாத்துக்குமே ஒரே பேஸ்ல தான் உருவாக்கி இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஹிஸ்டரி தேவைப்பட்டது. அதுக்கு எல்லாமே யூதர்களோட அந்த கதையை தான் கிறிஸ்டியன்ல உள்ளவங்களும் எடுத்திருக்காங்க, முஸ்லீமும் அதை எடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல கடைசியில என்ன சொல்லி வைப்பாங்கன்னா, இதுல உள்ளதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, மாற்றக்கூடாது. மாத்தினா அது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு சாபம் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முகமது நபி கடைசியில நான் தான் கடைசி தூதர். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டான்னு உங்க மரியாதை குறைஞ்சிருங்கிறதுக்காக இதுக்கு மேல தூதர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவங்க அங்கங்க புள்ளிகளை வச்சு தங்களை அதை முழுமைப்படுத்துறதுக்காக பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தெய்வீக புனித தன்மையை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து சில கதைகளை சொல்றாங்க. அதாவது சாதாரணமா இப்ப ஜீசஸ் வந்து பேசிட்டு போனாருன்னா அதுக்கு மரியாதை இருக்காரு. அற்புதம் செய்தாரு, அதிசயம் செய்தாருன்னு சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு மரியாதை. நம்ம வந்து முகமது நபி அந்த மாதிரி எதுவும் செய்யல, இருந்தாலும் அவரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவரோட பிறப்புல பெரிய இத மாதிரியான ஒரு கற்பனை, அந்த தெய்வீக கற்பனையும் கூட இல்லை. இருந்தாலும் அவரையும் மக்கள் ஏத்துக்கிறாங்கிறது முக்கியமானது. அப்புறம் எப்படின்னா இப்ப கூட இவங்க அந்த போப்புல உள்ளவங்கள என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அன்னை தெரசாக்கு கூட புனித பட்டம் கொடுக்கணும்னா அவங்க நல்லவங்களா இருந்தா பத்தாது, அவங்க மூலமா அதிசயம் நடந்திருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த அதிசயங்களை கண்டிப்பா அவங்க செய்த மாதிரி காமிச்சாதான் மக்கள் நம்புவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை வரும்போதுதான் நிறைய கூட்டம் நமக்கு சேருங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டு நிறைய அதிசயங்களையும் நம்பிக்கையையும் காமிக்கிறாங்க. நிறைய கோயில்கள்ல சாமியார்கள் எல்லாருமே இதை தான் பின்பற்றுறாங்க. இப்படி பின்பற்றும் போது சாமானிய மக்கள் கூட்டம் அவங்க முன்னாடி திரளுது. அதை வச்சு அவங்க தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிட்டாங்க. என்னுடைய சின்ன கருத்து. நன்றி தோழர், நன்றி. ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. இப்ப அந்த நம்ம நம்ம காலத்துல இப்ப வந்து கடவுள் மறுப்பு அப்படின்னா எல்லா மதங்கள்லயுமே அதை பார்க்குறோம். நம்ம வரலாற்றுலையும் படிக்கிறோம், இப்போ கூட பார்க்குறோம். நம்ம கோவையில கூட நம்ம பாருக்குன்னு ஒரு தோழர் வந்து கொல்லப்பட்டாருன்னா காரணம் வந்து அவரோட பழகிய அவருடைய நண்பர்கள் அவருக்கு பழக்கமானவங்க அவரை வர சொல்றாங்க. அவர் போறாரு இரவு நேரத்துல.
அவர் வந்து நாத்தியரா இருக்காரு. ஆனா அவங்க அடிப்படை மதவாதிகளா இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அவர் இல்ல, இது அல்லாஹ் அல்லாஹ் இருக்காருன்னு ஒத்துக்க சொல்றாங்க. நபியை ஒத்துக்க சொல்றாங்க. அவர் கடவுள் இல்லைன்றாரு. அதுதான் அவருடைய படுகொலைக்கே காரணம். இன்னைக்கு வரைக்கும் இது எல்லா மதங்கள்லயும் இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. மதங்கள் எவ்வளவு ஆஹ், அதாவது கடைசியா தோன்றிய மதம் வந்து நாகரிகமான மதம், புத்த மதம் வந்து நல்ல மதம் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. எல்லா மதமுமே அந்த மதம் அதனுடைய புனிதத்தன்மை, அது வந்து அரசோட எவ்வளவு தூரம் தொடர்புல இருக்கு, அந்த அடிப்படைவாதிகள் எந்த அளவுக்கு அதுக்கு புனிதத்தன்மை ஏற்றிருக்காங்க, அதுக்கு எதிராக யாராவது வந்தா அவங்களை எப்படி அழிக்க முற்படுறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது நீங்க அந்த வரலாற்று காலத்துல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுனால இனி அடுத்தடுத்து வரும்போது இது அடுத்து மார்க்சியம் மற்ற கிறிஸ்துவ மதங்கள் இஸ்லாம் புத்தம் சொல்லி அடுத்து வரும். அப்போ வரையில நம்ம எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஆரம்ப கால இதுல இருந்து மனித இனம் தோன்றிய வரலாறு அதுல இருந்து அப்படியே வர்றதுனால இது நல்லா இருக்கு. அப்படியே தொடர்ச்சியா செய்திகளை கேட்டுக்கிட்டு அப்படியே வர முடியுது. நல்லா இருக்கு. நன்றி. நன்றி ரமேஷ். வணக்கம் தோழர். ரொம்ப சிறப்பா இருந்தது உரை. நன்றி உங்களுக்கு நேரம் தோழர். போனதே தெரியாத அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா நான் நினைச்சிட்டே இருக்கேன், ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கேன், உங்களுக்கு டயர்ட் ஆகலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இல்ல நான் போயிடுச்சு. இப்ப கூட டயர்ட் ஆகல நானு. இந்த இது அதான் போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா அப்புறம் அதான் நம்ம அதான் இல்ல நம்ம அத இப்படியே பண்ணோம்னா அப்புறம் எல்லாருக்கும் போனா 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துரும். இதுனா கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டோம்னா வாரம் சந்திப்பு சரியா இருக்கும்னு பார்த்தேன் நான். டயர்ட் ஆகலையா நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அந்த டாபிக்ல அந்த இன்ட்ரெஸ்ட்னால அப்படியே போயிட்டே இருந்தது. ஆதிப்பெண்ணின் நடி நீங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஆதிப்பெண்ணின் அடி தேடிதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு அப்பா வந்து பொண்ணுகிட்ட நீ போய் புதுசு புதுசா கடவுள் உருவாக்குன்னு சொல்லுவாருல்ல. ஆமா. அது ஆக்சுவலா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அதாவது இந்த மன்னர் அதான் அக்கோரிய பேரரசு தான் உலகத்தினுடைய முதல் பேரரசு. அந்த மன்னர் வந்து சார்கோன். அந்த மன்னர் வந்து வந்து எட்ஹெட்வானா. அவர் என்ன பண்ணுவாரு, சுமேரிய பேரரசோட ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிற இத வந்து அவரு பிடிச்சிடுறாரு. இப்போ போர்ல வெற்றி பெறுறது வந்து ஒரு தனி நிகழ்வு. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த மக்களை ஆளணும்ல. இப்போ சண்டை போடும்போது அந்த போர் வீரர்களை கொன்னுட்டு நாட்டை பிடிச்சிடலாம். ஆனா அந்த நாட்டு மக்கள் ஆளணும்னா மக்களோட மனங்களை வந்து கண்ட்ரோல் கொண்டு கவர் பண்ணணும். அப்ப வந்து நீங்க புதுசு புதுசா அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா மகளை கூப்பிட்டு 2 கடவுளையும் இணைச்சு புது கடவுளை வந்து உருவாக்குறது தான் அந்த அம்மாவுக்கு வேலை. ஆமா. இது நான் குறிச்சு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. அது ஒரு முக்கியமான பகுதி. ஓகே. அப்புறம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இல்லையா, சாமி கும்பிடா இருக்கிற வீடுகள்ல இருக்கிறது. இது கிராமங்கள்ல இன்னும் ஜாஸ்தி. எனக்கு வந்து நான் மட்டும்தான் எங்க கிளாஸ்ல சாமி கும்பிடாத ஒரே ஆள். நாம என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு வசதியான வீட்டுல இருந்து நீங்க வந்திருந்தாலும் அதாவது இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அங்க ஒரே ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாரும் வச்சுக்கீங்க. அதனால வந்து அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஆனா வந்து அங்க இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் நமக்கு இருந்தாலும் சாமி கும்பல அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் யாருமே பேசல கிளாஸ்ல. எல்லாருமே டோட்டலா டிசைட் பண்ணி இதுல ஒரு சிலவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களே வந்து என்கிட்ட பேசவே இல்லை. சொந்தக்காரங்களே என்கிட்ட பேசல. அப்புறம் வந்து சமாதானம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து சாமி போட்டோ ஏதாவது கொண்டு வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அப்புறம் இல்ல வேணாம் அப்படின்னா, இத்தனைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், டவுட்னா நம்ம கிட்டதான் வரணும், டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க அவ்வளவா. ஏன்னா ஒரு 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 டீச்சர் 3 கிளாஸ்க்கு இருப்பாங்க. அந்த மாதிரி பள்ளி தான் நான் படிச்சது. அப்ப அவங்க போய் டீச்சர் நடத்துறத வச்சு எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. நல்லா படிக்கிற பசங்க கிட்ட வச்சுதான் கிளாஸே பொதுவா நடக்கும். அப்படிலாம் பவர் இருந்தாலும் சாமி கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நடந்த ஒதுக்குதல் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா. அது வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க, ரொம்ப ரேரு. அப்புறம் நம்ம வந்து நம்ம மத்தவங்களோட நம்பிக்கையை பெறணும்னா 1க்கு 4 மடங்கு இல்ல 10 மடங்கு உழைப்பையும் நம்பிக்கையும் அவங்களுக்கு நம்ம கேட்டா கொடுக்கணும்.
கரெக்ட். ஆஹ் ம். எல்லாருமே நம்மள எங்கேயா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாத்துலயும் விஷயம். சிறந்தவர்களா ரொம்ப இருக்கணும். முக்கியமான விஷயம். எந்த ம். தப்புமே பண்ணிடக்கூடாது லைஃப்ல. ஏதாவது ம். பண்ண உடனடியா சாமி கும்பிடாதவன், இதனாலதான் இவங்களுக்கு இப்படி ம். இருக்காங்க, ம். அப்படி ஒரு முத்திரை குத்தப்படும். இத மாதிரி ம். இதை விட 10 மடங்கு அதிகமான தப்ப வந்து சாமி கும்பிடுறவங்க பண்ணுவாங்க. ஆனா ம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான முத்திரை எல்லாம் வராதுன்னு வச்சுக்கீங்களேன். ம். வந்தாலும் வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு சில முத்திரைகள் வரும். பட் வந்து ஜெனரலா வராது. அதை விட அதிகமா. அதுக்கும் மேல ம். நம்ம ஒருத்தவங்களோட நம்பிக்கையை பெற்று நமக்கு க்ளோஸ் சர்க்கிள் நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பெரும் ம். உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ம். மத்தவங்களுக்கு வந்து பேசிக்கிறதுக்கு டாபிக்ஸ் இருக்கு. இப்ப ஜெனரலா ஆபீஸ்லயே வந்து மென் வர்சஸ் விமன் அப்படின்னு வரும்பொழுது ஆண்கள் வந்து வெளியில போய் தம் அடிக்கிற நேரம், ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிற நேரம், ஈவினிங் பார்ட்டிஸ் போற நேரம், இந்த மாதிரி நேரங்கள்ல தான் முக்கியமான நிகழ்வுகள், கம்பெனிஸ்ல நடக்கிற முக்கியமான மாற்றங்கள் வந்து வெளியில வரும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கன்சார்ஷியம் வச்சுப்பாங்க. லேடிஸ் தான் இதுல தனியா விடப்படுவாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பல மடங்கு உண்மை வந்து சாமி கும்பிடுறவங்க அத்தனை பேரும் ஒரு குரூப்பா இருப்பாங்க. எங்கேயாவது வந்து ஒரு 10 லேடிஸ் இருப்பாங்க, ஒரு 100 ஜென்ஸ் இருப்பாங்க. இங்க அதுவும் கிடையாது. எங்கேயாவது ஒருத்தவங்களா இருப்போம், 2 பேரா இருப்போம். அந்த 2 பேருக்குள்ளே நமக்கு ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐடியாலஜிக்கலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டடா இருப்போம். அதனால அதுவும் நமக்குள்ள ஒத்தும் போகாது நிறைய இடங்கள்ல. சம்டைம்ஸ் ஒத்து போகும்னு வச்சுக்கோங்க. ஆனா நிறைய இடங்கள்ல ஒத்தும் போகாது. அப்ப என்ன நடக்கும்னா ஒரு தன்னந்தனியான ஒரு ஆளா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் நம்மள நாமளே. அது வந்து ரொம்ப கரெக்ட். நிச்சயமா ரொம்ப கரெக்ட். அது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்துரும் நமக்கு. ஏன்னா கரெக்ட். ம். தனியா இந்த லீடர்ஸ் வந்து எப்பயுமே தனியா தான் இருந்தாகணும். லீடர்ஷிப் ஆமா. குவாலிட்டி நமக்கு தனியா வந்துரும். நம்ம இண்டிபெண்டா இருக்க கத்துப்போம், எங்க வேணா போவோம், எங்க வேணா பண்ணுவோம். என்ன அந்த ஒரு பிராக்டிஸ் வந்து வீட்டுல வந்து வளர்த்துணும் பிள்ளைங்களுக்கு. யாரெல்லாம் குழந்தைங்களை வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இதை வந்து எங்களோட அனுபவத்துல இருந்து சொல்ற ஒரு அட்வைஸ் தான் இது நிச்சயமா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான இப்ப நீங்க சொன்னீங்களா தாத்தா பாட்டி அத்தைன்னு நம்ம இந்த மாதிரி உறவுகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உண்டு. அப்புறம் சொந்தக்காரர்களுக்குள்ள போகும்போதுமே சாமி கும்பிடாத ஒரு குரூப்னா அங்க ஒரு ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும், புல்லிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். அத சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியமா நீங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு. எனக்கு நடந்த விஷயங்கள் வந்து ஏராளம் ஏராளம். ஒரு ஷாக் வேலை கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு சாமி கும்பிட மாட்டியா அப்படின்னு வாங்க பாருங்க. இப்ப கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு எல்லாமே சோசியல் மீடியா. கோமதி சொல்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. இந்த அரங்கத்தினுடைய உரைகள்ல வந்து இது மாதிரியான அனுபவங்கள் கண்டிப்பாக இணைக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் என்னோட வாழ்க்கையில இருந்தும் சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கண்டிப்பாக ஒரு நாத்தியத்தை நான் ஒரு நாத்திகவாதி அப்படின்னு அ வ நம்மை அறிவித்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, கடினமான, ஆனா அதே சமயம் மிக மிக பொருளுள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். கோமதி ஸ்கூல பத்தி சொன்னாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து என்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அத மட்டுமே நீங்க வந்து தனியா ஒரு புக்கு போடலாம். என்னைய கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு கூட்டம் கூட்டமா பேசுவாங்க கோமதி. ம். அப்ப நமக்கு என்ன தெரியும்? அப்ப கூப்பிட்டு "உனக்கெல்லாம் பிள்ளை பெறம்போது நீ நெனப்ப பாரு" அப்படிம்பாங்க. அந்த வயசுல என்ன தெரியும் நமக்கு பிள்ளை பெறம்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படியெல்லாம் அதாவது என்ன பேசுறோம் அந்த பிள்ளைட்ட. அப்புறம் வந்து உனக்கு உடம்பு சரியில்லாம போனா, நீ கடவுள் இல்லன்னு சொல்றதுனால தான் உடம்பு சரியில்லாம போயிடுது. ஒரு தடவ டைஃபாய்டு வந்து நான் 40 நாள் லீவ் போட்டேன். போனோனே ஒரே அட்வைஸ் "உனக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? கடவுள் இல்லைன்னு ஏய் மத்த யாருக்கும் டைஃபாய்டு வந்ததே இல்லையா? அல்லது வேற நோய் இப்ப வந்ததே இல்லையா? அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, 2 சம்பவம் நான் மறக்கவே மாட்டேன். எங்க அசெம்பிளி வந்து பெரிய அசெம்பிளி. ஓசிபிஐ வந்து பெரிய ஸ்கூல். மதுரையிலேயே பெரிய ஸ்கூல் அது. அ அது அந்த டோட்டல் அசெம்பிளில ஒரு நாள் எனக்காக பிரேயர் பண்ணியிருக்காங்க கோமதி. என்னையும் உட்கார வச்சுக்கிட்டு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் உட்கார்ந்து பிரேயர் பண்றாங்க. ஓவியாவுக்கு நல்ல புத்தி குடு. இப்படியே சொல்றாங்க. அதாவது நான் வந்து படிக்கிற சாத்தானின் பிள்ளை நீங்க சொல்ற மாதிரி. சாத்தானின் பிடியிலிருந்து ஆமா. விடுவிக்கும் ஆண்டவரே. எனக்கு ஓவியாவுக்கு வந்து நல்ல புத்தி குடு ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. அவ சீக்கிரம் வந்து உன்ன வந்து அவளுக்கு உணர பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் போகுது. நானும் நின்னுட்டு இருக்கிறேன் அந்த இதுல அசெம்பிளில. இன்னொரு தடவ அத விட வேடிக்கை என்னன்னா,
ஒரு பக்கத்து வகுப்பறைகள். பக்கத்துலன்னா, அது எப்படின்னா, அது ஒரு பிளாக்கு. ஆ ஆ வாசல் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். எதிர்த்த ரூம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரூம்ல எங்க கிளாஸ்ல வேற ஒரு வகுப்பு போய்க்கிட்டு இருக்கு. அது ஏதோ பிசிக்ஸோ ஏதோ ஒரு வகுப்பு. அந்த வகுப்புல வந்து தமிழ் வகுப்பு அது. தமிழ் டீச்சர்ஸுக்கு தான் ரொம்ப கடவுள காப்பாத்தணுங்கிற அக்கறை நெறைய இருக்குமே! அங்க கிளாஸ்ல கிளாஸ் நடத்துறத விட்டுட்டு ஹோல் கிளாஸ் எனக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திடீர்னு என் பேர் காதுல விழுந்தோனே எங்க கிளாஸ் கப்பு சிப்புன்னு க க ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாயிட்டோம். எதுக்கு இவ பேர அந்த கிளாஸ்ல சொல்றாங்க அப்படின்னு. பார்த்தா பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு அங்க. இப்படியெல்லாம் அதாவது வந்து இன்னைக்கு நெனச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும். இப்படிப்பட்ட சம்பவங்கள எல்லாம் கடந்து வந்திருக்கிறோமே அப்படின்ட்டு. அது இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் தான் லைஃப்ல. அப்புறம் நீங்க சொல்ற மாரி கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக ஒதுக்கப்படுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா லைஃப்ல. 2 விஷயம். நம்ம பெண்ணா இருக்கிறது இன்னொன்னு. கடவுள் இல்லைன்னு சொல்றது, பெண்ணா இருக்கிறது, அப்புறம் தாலி கட்டாதது, இப்படியெல்லாம் நெறைய விஷயங்கள். இன்னைக்கெல்லாம் நீங்க சொன்ன மாரி சோசியல் மீடியால ஓரளவு இந்த பெண்கள் வந்து தாட்டு பூட்டுன்னு எல்லாம் வந்து எல்லாம் சைட்டு மணிக்கு பேசி ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அது ஒரு வகையில சந்தோஷம் தான். ஆக்சுவலா நான் என் காலேஜ்ல ஓரளவுக்கு என்னோட லெக்சரர்ஸ்ல ஒரு சிலவங்க வந்து மூவாவோட ஸ்டூடெண்ட், அன்பழகனோட ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருந்ததுனால லெக்சரர்ஸ்க்கு வந்து என் மேல ஒரு மரியாதை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா ஆப்போசிட் டீம்ல வந்து என்னை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு டீம் ஆஃப் லெக்சரர்ஸும் இருந்திருக்காங்க காலேஜ்லயே. நல்லா படிப்பா எல்லாம் தெரிஞ்ச டார்கெட் பண்ணுவாங்க, நல்லாவே டார்கெட் பண்ணுவாங்க. டார்கெட் பண்ணி தோத்தும் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த டார்கெட்ல சிக்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன எந்த ப்ரொஃபஸருக்கு பிடிக்குமோ அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வந்து என்னை பத்தி தேவையில்லாத கலகம் மூட்டி அவர் ஒரு தடவை சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது ஒண்ணுதான் அவங்களால அப்படி பண்ண முடிஞ்ச சக்சஸ். ஏன்னா வேற எந்த விதத்துலயும் அவங்களால டார்கெட் பண்ணவே முடியல. இது எனக்கு இது நல்ல வேலை இந்த மாதிரி பிரேயர்லாம் என்ன வச்சு பண்ணது கிடையாது. ஒரு தடவை ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ண போனப்போ அது டேனிஷ் ஸ்கூல். அங்க போன அடுத்த நாளே வந்து என்ன நீ ப்ரேயர் பண்ண அப்படின்ட்டாங்க. ஃப்ரைடே ப்ரேயர். ஐயே நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க, என்னெல்லாம் ப்ரேயர் பண்ண சொல்லாதீங்க. நான் அவ்வளவுதான் கலைபுரம் ஆயிடுச்சு. வேற யாருக்காவது அந்த நாத்திகரா இருக்கிறதுனால உள்ள அனுபவங்கள் வேற யாரும் சொல்றீங்களா? சாந்தகுமார்லாம் இருக்கிறாரு. அல்லது புதிய நபர்கள் செந்தமிழ் புதிய நபர் இல்ல. ஐ மீன் தலைமுறை. அவங்க அவங்க வீட்ல இருந்தே மாறி வர்றவங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். சொல்லுங்க. இந்த பயம் பத்தி சொன்னீங்க இல்லையா? பயம் வந்து மனிதர்களுக்கு வந்து பிறக்கும் பொழுது ஒரே ஒரு பயத்தோட தான் பிறக்கிறான். ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீ, அதாவது மேல இருந்து கீழே விடுறது. தூங்க ஆரம்பிக்கும் போது கூட பாருங்க, நம்ம டமால் கீழே விடுற மாதிரி ஒரு இது வரும். குழந்தைங்களுக்கு தூக்கி தூக்கி போடும். அது என்னன்னா, நம்ம ஒரு காலத்துல ரொம்ப வருஷமா மரத்து மேலேயே தூங்கி இருக்கிறோம். அப்ப கீழே விழுந்துருவோங்கிற அந்த பயம் மட்டும்தான் மனுஷன் பிறக்கும் போது வர பயம். அதுக்கப்புறம் வர பயங்கள் அத்தனையுமே நம்ம கத்துக்கிற பயம்தான். அப்போ அந்த கத்துக்கிற பயங்கள் தான் நம்மள ஆட்டி படைக்குது. அந்த ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீங்கிறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து போயிடும். சப்கான்சியஸ் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும். கான்சியஸ் மைண்டுக்கு வரவே வராது. ஆமா. ஆனா நம்ம பிறக்கும் போது இல்லாத ஒரு பயத்தை வந்து இந்த சமூகம் தான் நமக்கு உருவாக்குது. முதல்ல வந்து இயற்கையை பார்த்து பயந்த மனுஷன் அது வந்து நேச்சுரலா நடந்தது. இன்னைக்கு இயற்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். இப்போ வெள்ளம் வந்தாலும் ஏன் வருது, ஏன் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு நமக்கு. ஒரு வைரஸ் வந்தாலும் ஏன் வருது எல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த பயத்தை வந்து வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தெரிஞ்சே இத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த இவரு ஹோமோசேப்பியன்ஸ், அந்த சேப்பியன்ஸ் புத்தகத்துல வந்து அந்த இவரு யுவால் அவரு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் உலகத்தை வந்து ரொம்ப அதிகமான மக்களை ஒரு இடத்துல கட்டி காப்பாத்துறது வந்து மதங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். அதை வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தது. அது எல்லாத்தையும் வந்து அவர் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. வேற எந்த சித்தாந்தமும் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. இப்ப இருக்கிற மாடர்ன் யுவால் நோவா ஹராரியோட லாங்குவேஜ்ல எனக்கு கொஞ்சம் வந்து முரண்களும் தோணுது. அத வந்து நம்ம அந்த அத விரிவா அந்த பாயிண்ட் இல்ல, நான் அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அதுல ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய வந்து கான்ட்ரடிக்டிவ் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுல.
அதாவது இன்னைக்கு வந்து இப்ப வந்து மதம் அப்படிங்கிற இடத்த வந்து அரசு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஆனா அரசுகள் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, கவர்மெண்டோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஆனா வந்து இன்னும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல. அது ஆகவும் ஆகாது அப்படிங்கிறது வந்து அவருடைய வாதமா இருக்குது. ஏன்னா மனிதர்களுக்கு வந்து இது தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து அவரோட தாட்டா அவர் வைக்கிறாரு. ஆனா அவர் அதை வைக்கிறாருங்கிறதுக்காக நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது கிடையாது. நம்மளோட வேலை வந்து இதெல்லாம் இல்லதான் அப்படின்னு சொல்லணும். மக்கள் வந்து மாறிட்டு இருக்கிற மக்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. இது ரீசெண்டான ஒரு விஷயம். நீங்க அந்த படத்தை பத்தி சொன்னீங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு அது என்ன விஷயம் படம்? டாவின்சி கோடா? டாவின்சி கோடு தானே? டாவின்சி கோட் என்ன? தான். டாவின்சி கோட் தான். டாவின்சி ஆமா, கோட். அதேதான் கரெக்ட். அதேதான். ஆமா, டாவின்சி கோட் தான். அதுதான். இப்போ ரொம்ப ரீசெண்டா எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். ம் அவர் வந்து த காட் டிலூஷன் எழுதின ஒரு மனுஷன். ம் இது வாட்ச் மேக்கர், பிளைண்ட் வாட்ச் மேக்கர் எழுதின ஒரு மனுஷன் வந்து ம் ரொம்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து கல்ச்சுரல் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப தேவை, ம் ரிலீஜன் வந்து கல்ச்சுரலா தேவைப்படுது ம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்க ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல. அது வாவ். வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அதை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். மேபி ம் அடுத்த தடவை வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வந்து பேசலாம். ம் நன்றி தோழர். அவ்வளவுதான். நன்றி நன்றி. நீங்க அப்படி கூட எடுத்துட்டாங்க. முதல்ல வந்து அவருடைய அந்த காட் இல்யூஷன் புக் பத்தி கூட ஒரு பிரீஃப் கொடுக்க முடியும்னா படிச்சுட்டு வாங்க. அதனால இந்த பயம்ன்றது சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அஹ் பின்னணி பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ம் எப்படி உங்களுக்கு இந்த கணீர் குரல் வந்துச்சு, ம் வெண்கல குரல்னு சொல்லுவாங்க அவருக்கு, சீர்காழி ம் கோவிந்தராஜனுக்கு. ம் அவருக்கு வந்து அவர் வீட்டுல இருந்து கடை வீதிக்கு இதுக்கெல்லாம் இருட்டுல போக சொன்னாங்கன்னா, ம் அப்ப விளக்கு வசதியெல்லாம் அதிகம் இருக்காதுல்ல, கொஞ்சம் தூரத்துல ம் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரணும். ம் வரும்போது சில இடங்கள்ல பார்த்தா ரொம்ப பயமா இருக்குமா அவருக்கு. ம் அப்ப அந்த கடையில இருந்து வீட்டுக்கு வரும்போது கத்திக்கிட்டே சாமி பாட்டை சத்தமா கத்திக்கிட்டே கடவுள் பாட்டு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பாடிக்கிட்டு ஓடி வருவாராம். ம் அப்படியே பாடி பாடி என் குரல் வந்து நல்லா சத்தமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு சீர்காழி கோவிந்தராஜன். அந்த நம்பிக்கை இது வந்து எனக்கு கடவுளை பத்தி அந்த பேய் மற்ற அந்த மாதிரி ஏதாவது பயம் அதை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு கடவுளை பத்தி பாட்டு பாடிக்கிட்டு சத்தமா ஓடி வருவேன். அப்படி ஓடி வந்து பாட்டு பாடி என் குரல் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறை சொல்லியிருந்தாரு சீர்காழி கோவிந்தராஜன். செந்தமிழ் கொடி. சொல்லுங்க சொல்லுங்க. கொடி. என்னோட அனுபவம்னா, நான் காலேஜ் முடிச்சு எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தப்ப சர்டிபிகேட் எல்லாம் கோயில்ல கொண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வான்னு கூப்பிட்டாங்க அப்பா. நான் வரலன்னுட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ம் போகல. ம் அதுக்கு பயங்கரமா திட்டு வாங்கினேன். உனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கிறது உனக்கு அவ்வளவு முக்கியமான விஷயமா தெரியல, ஆனா நீ கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு. அப்பவும் நான் போகவே இல்லை, அடம் பிடிச்சேன். அதுல வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப திட்டு வாங்கினேன். அப்புறமா அந்த போஸ்டிங் ஆக்சுவலா நல்ல இன்டர்வியூல அட்டன் பண்ணியிருந்தேன். அது அப்புறமா என்ன ஆச்சுதுன்னா, அது டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணியிருந்ததுனால, டிப்ளமோ முடிச்சவங்க ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் போடுங்கன்னு. அதுல ஸ்டே ஆர்டர்ல அப்படி க்ளோஸ் ஆகி போச்சு. அப்ப அதை வச்சு ஒரு கமெண்ட் வந்தது, நீ சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போன அப்படின்னு சொல்லி. நீ அதையும் நான் சாமி பொருட்படுத்தல. கும்பிட்டு இருந்தா டிப்ளமா ஹோல்டருக்குள்ள நீதியை தடுத்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு அப்புறமும் ஆனா வந்து எங்க வீட்டுல என்ன வெளிய சமூகம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நான் இதை விட மோசமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ம் இன்னொன்னு, நான் அதுல வந்து இவ்வளவு அடி வாங்காம போனதுக்கு ஒரு காரணம் வந்து, நான் மத்தவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பேன், ம் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். ம் எனக்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல ஒரு நியாயம் நேர்மையா ஒரு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் அவங்க கிட்ட இருக்குது. அதனால என்ன அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன யாருமே கம்பல் பண்ணல, அப்படி விட்டுட்டாங்க. நான் இப்பவும் போன வெள்ளிக்கிழமை எங்க குடும்ப கோயில்ல திருவிழா. ம் குடும்ப கோயில்னா ஃபேமிலி எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு இதா செஞ்சாங்க. ஆனா நான் கோயிலுக்கு போகல. என்ன யாருமே கட்டாயப்படுத்தவும் இல்லை, நான் வீட்டுலதான் இருந்தேன். ஆனா அவங்கள தாண்டி நான் வீட்டுல இருக்க மாட்டேன், வெளியே போயிருவேன் அப்படின்னு போகல. ஆனா கோயிலுக்கு ஏன் வரல அப்படின்னு கூட யாருமே கேட்கல, வான்னு யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. என்கிட்ட எப்பவுமே போல நார்மலா சந்தோஷமா தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு. புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம அவளை கட்டாயப்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கு. எங்க வீட்டுல சொல்ல போனா என்னோட வாழ்க்கையை வச்சு இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ கடவுள் மேல அவ்வளவு பற்றுதல் இல்லை அப்படின்னா கூட ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் பேசுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க.
அது என்ன பார்த்து என்ன எங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களுமே அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது. அத மாதிரி இப்ப ரொம்ப என்ன டார்கெட் பண்றல, ஆனா வெளி உலகம் டார்கெட் பண்ணதான் செய்யும். இப்ப நான் ஆபீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, அங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த அரசியல் பேசும்போதும் சரி, நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசும்போதும் நம்மள என்ன பண்ணலாம், நம்மள இதுதான் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நீங்க சாமி கும்பிடல அதனாலதான் அப்படி, அதனாலதான் அப்படின்னு. அப்ப நான் அவங்க கிட்ட சண்டை போட மாட்டேன். அத ரொம்ப பொறுமையா இருந்து சொல்லுவேன். சொல்லும் போது அவங்க அதுக்கு மேல நம்மள திருப்பி திருப்பி ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, இவங்க அவங்க விஷயத்துல ஆழமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால திருப்பி திருப்பி நம்மள பிரச்சனைக்குரிய நபரா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனாலும் சாமி கும்பிடாததுனாலதான் அப்படின்னு. நான் அதை ரொம்ப கண்டுக்கிறது இல்லைங்கிறனால என்ன திருப்பி அவங்களால என்கிட்ட பிரச்சனை பண்ண முடியல. ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சரி சாமி கும்பிடலைனாலும் ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இவங்களுக்கு ஒரு ஆழமான சாமி வழிபாடு என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போற மாதிரி போறாங்க இப்ப நிறைய பேர். அந்த ஒரு இது இருக்குது அவங்க கிட்ட, ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற இது. என்னையும் கூடவே வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அம்மா ஃபேமிலிக்காக அம்மா அப்பாவுக்காக எல்லாம் செய்யும் போது அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எது விஷயம் எது விஷயம் இல்ல அப்படிங்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் பிரச்சனைகளை என்கிட்ட தான் வந்து சொல்லுறாங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. பொம்பளை பிள்ளைங்களும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, எல்லாருமே பிரச்சனையை என்கிட்ட சொல்லி எனக்கிட்ட சொல்யூஷன் கேட்கறாங்க. நான் ஒரு குடும்ப உறுப்பினரா குடும்பத்துக்குள்ள போகல, ஆனா நிறைய குடும்பங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய கட்டத்துல இருக்கிறேன் இப்போதைக்கு. அதான் சொல்லுவா, எங்க வீட்டுல என் தம்பி வைஃப் இருக்கிறவளே சொல்லுவாங்க, இங்க ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல, ஆனா எல்லா கல்யாண பிரச்சனையும் உங்ககிட்ட தான் வருது, அது ஏன் அப்படி? அப்ப என்னை பத்தி ஒரு ஒப்பீனியன், இவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணும். நான் அது புரிய புரியல, நீங்க வந்த பிறகு தெரியல. சூப்பர் கொடி. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு அதாவது தனிப்பட்ட நாத்திகத்துக்கும் ஒரு சமூகத்தை நேசிச்சு நாத்திகவாதியா இருக்கிறதுக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாட்டை இன்னைக்கு இப்ப கொடி பேசுனதுல இருந்து நம்ம உணரலாம். கிட்டத்தட்ட கோமதியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், எங்க எல்லாருடைய லைஃப்பும் இதே அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். இதை நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் தாண்டி நிக்கிறதுக்கு காரணம், நாம நாத்திகம் பேசுறோமே தவிர மனிதர்களை நேசிக்கிறோங்கிறத ஏதோ ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஏத்துக்கிருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப திருப்பி திருப்பி உதாரணங்கள் சொன்னா அது ஏதோ ஒரு தனி நபர் இதா போயிடக்கூடாதுன்னு நான் நிறுத்திக்கிறேன். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி பகிர்ந்துக்கிறதுக்கு. உண்மையில நல்ல பகிர்தல். கொடி பேசுனது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அருமை இதுல கொடி. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். நான் காலேஜ்ல படிக்கும்போது என்னோட ரூம்மேட் ஒரு பொண்ணு, அவ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, நாகர்கோயில்ல உள்ளவதான். நல்ல ப்ரேயர் பண்ணுவா, முழு நேரம் ப்ரேயர் தான் அவளோட ஒர்க்கே. அதுல நிறைய பேரை அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த பொண்ணு இப்ப ரீசெண்டா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி என் வீடு தேடி வர்றா. அவளுக்கு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுறா. 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் 2 பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு ஆகல. வீட்டை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு எப்படியோ வீடு தேடி வந்துடுச்சா, முன்னாடி வந்திருக்கிறா, அழுதுட்டே வர்றா. வந்தவ பேசிட்டே இருந்தா கொஞ்ச நேரம். பேசிட்டு அப்புறம் கேக்குறா, நீ இப்ப ஓவியம் அவ இவ்வளவுக்கும் உங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. ஓவியம் இடத்துக்கூட நீ இப்ப கான்டாக்ட்ல இருக்கிறியா, அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம்ல, நீ பேசிட்டு இருக்க வேண்டியதுன்னு, அவங்களெல்லாம் விட்டுறாத அப்படிங்கிறா. அப்ப நான் சொன்னேன், அவங்க கூட எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன், நாங்க பெரிய ஒரு அமைப்பே வச்சிருக்கிறோம், நீயும் கூட அதுல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. அப்ப எனக்கு அவ என்ன நினைக்கிறா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. அது தனிப்பட்ட விஷயங்கள், நாங்க ஒரு அமைப்பா தான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு தனிநபருக்கும் இப்படி இருந்து முன்னாடி மாதிரி நாகர்கோயில் இருந்த மாதிரி அப்படி அட்வைஸ் பண்றதுல இல்ல, அதை விட நாங்க நிறைய வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த ஸ்டேஜ்ல எங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண பிள்ளைங்க, நாங்க காலேஜ்ல படிக்கும்போது எங்களுக்கு நிறைய, நீ இப்படி எல்லாம் போனீங்கன்னா உன்னோட லைஃப் இப்படியாகும் அப்படியாகும்னு சொன்ன பொண்ணு இப்போ மறுபடியும் அவ என்ன தேடி வர்றவ ஒரு 4வது 5வது வாக்கியம் பேசின உடனே கேட்கறான், நீ ஓவியம் எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறியா, அவங்களெல்லாம் விட்டுறாத அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அதான் கேட்டேன், இப்ப நீ பிரேயர் எல்லாம் பண்றியானா, அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். பிரச்சனை வந்த உடனே, ரொம்ப பிரச்சனை ஆகி போன உடனே இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட சேர்ற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. திருப்பி நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா கல்லூரி காலத்துல நாங்க அவ்வளவுக்கு விமர்சனப்பட்டோம் அவங்க கிட்ட, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரோட.
ரொம்ப ரொம்ப நல்ல பதிவு கொடி. ஒரு ரொம்ப இது மாரி நெறைய அனுபவங்கள் இருக்கு நமக்கு. நம்ம அங்க வேலை பார்க்கும்போதே, மதவாதிகளே, மத நம்பிக்கை உள்ளவர்கள் நம்மள வந்து ஒரு வகையில வெளிய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்களே, ஒரு பிரச்சனைக்காக நம்மகிட்ட வந்த நினைவு எனக்கு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒரு பொண்ண இவங்க உசுப்பேத்தி, உசுப்பேத்தி அது பைபிள தவிர பாட புஸ்தகம் கூட படிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீ அப்ப இருந்தியா என்னன்னு எனக்கு தெரியல. ம். கடைசில வந்து நம்மட்ட அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, "நீங்க கொஞ்சம் வந்து சொல்லி பாடம் படிக்க வைங்க" அப்படின்னு. பைபிள் படிக்க வேணாம், பாடம் படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா, அந்த ம். பிள்ளைய பைபிள் மயக்கத்துல இருந்து விடுபட்டு பாடம் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நம்மகிட்ட வந்தாங்க அவங்க. ஆனா அவங்க ம். யாரும் வந்து நாத்திகர்களோ, இத ஏத்துக்கிட்டவங்களோ கிடையாது. ம். ம். ஒரு வகையில இதுதான் விடுதலைய தரும்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களும் உணரதான் செய்றாங்க. ம். ம். எங்களுக்கு உண்மையாவே அது ரொம்ப ஆனா போனோம். அந்த பிள்ளைய போய் பார்த்து பேசலாம் செஞ்சோம் நாங்க. ம். ம். ஆனா அது ரொம்ப தீவிரமா இருந்தது. அப்புறம் என்ன எனக்கு நினைவில்ல. அப்புறம் என்ன ஆச்சு? எத்தன தடவ போனோம்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு தடவையோ 2 தங்கராஜுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவர் இருந்தாரான்னு தெரியல எனக்கு அப்போ. அங்க இருக்கும்போது நடந்தத தான் சொல்றேன் நான். எங்க பேட்ச்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா, எங்க கிளாஸ்மேட்டே. ம். எங்க ம். கிளாஸ்மேட் ம். இல்ல, அவ சிவில் டிபார்ட்மெண்ட். ம். அவ அவ வந்து இந்து மதத்துல இருந்து அவள கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. படிப்பு சுத்தமா இல்லாம போய் ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டா அவ. இவ்வளவு நேரம் பிரேயர், அதுக்கப்புறம் ஒரு சாத்தான் உடம்புல வந்துடுச்சுன்னு அப்படி ஆடுறது. அது ஆக்சுவலா அந்த பொண்ணு அவளா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் வெளியே நாகர்கோயில இருந்தான்னு தெரியல. அவ ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆனா. சாத்தான் வந்துடுச்சு உடம்புல அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்லே ஆடுறது எல்லாம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அது அதுக்கு பிறகு அதை மாத்தினவங்களே ரொம்ப பயப்பட்டாங்க அவளை பார்த்து. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர்.